இனிய காலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்கும் 21 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டம் தொகுதி 6 பேட்ச் 6. இன்று நாள் 14 தேதி 16/9/2025 செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 5 மணி. நண்பர்களே, நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிரணாம்சுகளை அசண்டர் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதமகா டாக்டர் பத்திரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்று முதல் நிகழ்ச்சியாக 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி. அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்த 20 நிமிடங்கள் அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். இன்று 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தலில் சேத் ஞானம் பகுதி 2 சேத் விஸ்டம் பார்ட் 2 என்ற தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி அருணா தேவேந்திரன் மேடம் அவர்கள் கிருஷ்ணகிரியிலிருந்து வந்து உரையாற்றுவார்கள். நண்பர்களே, இன்று முதல் நிகழ்ச்சியாக தியான பயிற்சிக்கு செல்வோம். தியானத்தினால் விளையும் ஒரு சில நன்மைகளை பற்றி கூற விழுகிறேன். நண்பர்களே, தியானத்தினால் மனம் எப்போதும் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நிலையில் இருக்கும். தியானத்தினால் வீண் பழக்கங்கள் நம்மை விட்டு விலகும். தியானத்தினால் குணமடைதல் வேகமாக நிகழும். தியானத்தினால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். தியானத்தினால் அனைத்து வேலைகளிலும் செயல்திறன் அதிகரிக்கிறது. தியானத்தினால் விழிப்புணர்வு அதிகரிக்கிறது. தியானத்தினால் சரி அல்லது தவறு என பகுத்தறியும் திறன் கூர்மையாகிறது. தியானத்தினால் சிந்தனை ஆற்றல் அபரிமிதமாக அதிகரிக்கிறது. தியானத்தினால் மனபலம் மற்றும் சுயமரியாதை இயற்கையாகவே வலுவாகிறது. தியானத்தினால் உறவுகள் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் நிறைவானதாகவும் மாறும். தியானத்தினால் வாழ்க்கை நோக்கம் நன்றாக புரியும். தியானத்தினால் வாழ்க்கை கொண்டாட்டமாக மாறும். நண்பர்களே, இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்யலாம். நாம் தியானத்தில் ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளே இழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. நண்பர்களே, நீங்கள் அனைவரும் 1 கிளாஸ் தண்ணீர் அறிந்துவிட்டு மேலும் 1 கிளாஸ் தண்ணீரை அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண் கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண் கண்ணாடியை கழட்டி வைத்து விடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சமணமாக ஒரு விரிப்பில் அமரலாம் அல்லது சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் இதுபோல் பிணைத்து அவற்றில் உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு, நண்பர்களே, இன்னும் 1 மணி நேரத்துக்கு தயவு செய்து யாரும் கண்களை திறக்க வேண்டாம். நாம் ஓகே சொல்லும் வரை இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். சிம்பிள் பிரீத், நேச்சுரல் பிரீத், நார்மல் பிரீத், டெண்டர் பிரீத். மென்மையான சுவாசம், இலகுவான சுவாசம், இயற்கையான சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணத்தையும் உடனே குறைத்து, அதாவது ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். மனம் 0 தாட்ஸ் நிலைக்கு செல்ல வேண்டும். இன்னும் 40 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம். நாம் இப்பொழுது அற்புதமான இசையை இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். நண்பர்களே, நான் இசையை தொடங்குகிறேன். நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி.
நண்பர்களே, 20 நிமிடங்களுக்கு சைலண்ட் மெடிடேஷன், மௌன தியானம், அமைதியான தியானம்.
நண்பர்களே, கடைசி 2 நிமிடங்கள். கடைசி 20 வினாடிகள். ஐந்து, 4, 3, 2, 1. நண்பர்களே, இப்பொழுது உங்கள் இரு உள்ளங்கைகளையும் நன்றாக உரசி, உங்கள் இரு உள்ளங்கைகள் விரல்களையும் உங்கள் இரு கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை உணரவும். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக விலகவும். உங்கள் இரு கண்களையும் மலர்ந்த முகத்துடன் மெதுவாக திறக்கவும். நண்பர்களே, இப்பொழுது நாம் ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, இப்பொழுது 2வது நிகழ்ச்சியாக நாம் ஆன்மீக ஞானம் பகிர்தலில் இன்றைய தலைப்பு சேத் ஞானம், சேத் விஸ்டம், பகுதி 2, பார்ட் 2. இன்றைய தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி அருணா தேவேந்திரன் அவர்கள் கிருஷ்ணகிரியிலிருந்து வந்து உரையாற்றுகிறார்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு கூற விழைகிறேன். நண்பர்களே, மாஸ்டர் திருமதி சீனியர் மாஸ்டர் திருமதி அருணா தேவேந்திரன் மேடம் அவர்கள் 2005 20 வருடங்களுக்கு மேலாக தியானம் மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் பின்வரும் பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயாவின் புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார்கள். பகவத்கீதை விளக்கம், யோக பரம்பரை, லாக்டவுன் மெசேஜஸ், தியான அனுபவங்கள் போன்ற புத்தகங்களை மொழிபெயர்த்துள்ளார்கள். இப்பொழுது தற்சமயம் 2/3 கட்டுரைகள் தியான பிரபஞ்சத்தில் மொழிபெயர்த்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் PMC தமிழ் சேனலில் பல வகுப்புகள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். மேலும் கிருஷ்ணகிரியில் அவர்கள் பிரமிட் தியான மையம் நடத்தி வருகிறார்கள். அவர்கள் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் வகுப்புகள் தியான வகுப்புகள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது அவர்கள் DNA சொர்ணலதா எழுதிய அற்புத படைப்பு என்ற புத்தகத்தை மொழிபெயர்ப்பு முடித்து அதை அவர்கள் அந்த புத்தகத்தை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தகவலை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இப்பொழுது சீனியர் மாஸ்டர் திருமதி அருணா தேவேந்திரன் மேடம் அவர்களை சேத் விஸ்டம், சேத் ஞானம், பகுதி 2, பார்ட் 2 என்ற தலைப்பில் உரையாற்ற வருமாறு அழைக்கிறேன். காலை வணக்கம் மேடம். ஓவர் டு யூ மேடம். வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜிக்கு, ஸ்வர்ணமாலா பத்ரி மேடத்துக்கு, டிவி ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும் மாஸ்டர்ஸ். எஸ் மாஸ்டர்ஸ், சேத் விஞ்ஞானம், சேத் மாஸ்டர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத நேத்து ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நாம பார்த்தோம். இன்னைக்கு ஆரோக்கியம் அப்படின்னா என்ன அப்படி அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். ஏன்னா ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த உடல் இருந்தாதான் நம்மளால இந்த உலகத்துல அனுபவங்களை பெற முடியும், வாழ முடியும். இந்த உடல் அப்படிங்கிறது நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம இங்க இருக்கவும் முடியாது வந்துட்டு. ஸோ இந்த உடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்மா வந்துட்டு ஒரு அனுபவத்தை எடுத்துக்கிறதுக்கு ஒரு வாகனம் நம்மளுடைய உடல். இந்த வாகனம் நல்லா போயிட்டு இருந்தாதான்
நமக்கு எல்லாமே நல்லா நடக்கும். ஒரு ஊருக்கு நம்ம போறோம், அங்க போயிட்டு எல்லாரையும் பார்க்கணும், செய்யணும், அங்க இருக்கிற இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம இங்கிருந்து புறப்படும்போது, நம்மளுடைய ட்ராவல்க்கு என்ன அப்படின்றத நம்ம டிசைட் பண்றோம் இல்லையா? எதுல போலாம்? பஸ்ல போலாமா? ட்ரெயின்ல போலாமா? கார்ல போகலாமா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம டிசைட் பண்றோம். ஸோ அத டிசைட் பண்ணி அந்த வண்டியில ஏறி நாம போகும்போது, அந்த பயணம் நமக்கு நல்லா இருந்ததுன்னா சூப்பர். நம்மளுடைய ட்ராவல் வந்துட்டு என்ஜாயா இருக்கும் வந்துட்டு. அதுவே வந்துட்டு அது ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இல்ல பஞ்சர் ஆயிடுச்சு, இல்ல ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சு, பாதியிலே அந்த வண்டி நிக்க வேண்டியதா இருந்தது அப்படின்னா, அந்த டூர் கூட நம்மளால போக முடியாது. பாதியிலே நம்ம திரும்பி வர வேண்டியதா இருக்கும். இல்ல அதெல்லாம் சரி பண்ணிட்டு நாம போனா கூட, அந்த சந்தோஷத்த நம்மளால அனுபவிக்க முடியாது. அப்படித்தான் நம்மளுடைய இந்த உடல் கூட. இந்த உடல் நமக்கு நாம எந்த பயணத்துக்காக வந்திருக்கிறோமோ, எந்த அனுபவங்களுக்காக வந்திருக்கிறோமோ, அதுக்கேற்றபடி இந்த உடல் வடிவமைக்கப்பட்டிருக்கும். நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்க அனுபவிக்கணுமோ, அதுக்கு தகுந்த மாதிரி. கருப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், நெட்டையா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம். காது பெருசா இருக்கும், மூக்கு பெருசா இருக்கும், கண்ணு பெருசா இருக்கும், வாய் வந்துட்டு குட்டியா இருக்கும். எப்படி வேணாலும் உடல் இருக்கலாம். ஆனால் வந்துட்டு அந்த உடல் எதுக்காக அப்படின்னா, என்னுடைய அனுபவம் எது தேவையோ அதுக்காக அந்த உடல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கேத்தபடிதான் அந்த உடல நான் டிசைட் பண்ணிட்டு இந்த பூமிக்கு வரேன். ஸோ அப்போ என்னுடைய உடல் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். இங்க வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன்? அந்த உடல் உருவாகுறதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்குது இல்லையா? அம்மா வயித்துல இருக்கும்போது, அந்த உடல் ஒவ்வொரு உறுப்பா தன்னை உருவாக்கிது. அங்க ஏதாவது நம்ம செய்றோமா மாஸ்டர்ஸ்? எதையாவது நாங்க பண்ண முடியுதா நம்மளால? ஒரு விரல உருவாக்க முடியுமா? இல்ல வந்துட்டு ஒரு நெகத்த உருவாக்க முடியுமா? எதுவுமே நாம பண்றதில்ல. ஆனா, அவ்வளவு அழகா அது உருவாகுது. அப்படின்னா, இந்த உடல் உருவாகக்கூடியதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க மாஸ்டர்ஸ். இந்த உடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஒரு வேதியியல் மாற்றம் இருக்கு நமக்குள்ள வந்துட்டு. ஒரு பௌதீக சக்தி இருக்கு. இதுக்கு மேல ஒரு ஆன்மீக சக்தி இருக்கு. இப்படி எல்லா சக்திகளும் சேர்ந்து ஒரு பிண்டமா உருவாகுது இந்த உடல் வந்துட்டு. ஒவ்வொன்னா வளர்ந்து, வளர்ந்து, வளர்ந்து அழகா ஒரு குழந்தையா இந்த பூமிக்கு வருது. மெதுவா அந்த குழந்தை கூட வளர்ந்து இந்த உலகத்துல நிறைய அனுபவத்தை எடுத்துக்குது. சோ இந்த உடல் உருவாகிறதுக்குள்ளார என்னென்ன சக்திகள் இருக்கு? பௌதீக சக்தி இருக்கு, கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு, நம்மளுடைய மனசுங்கிறது இருக்கு, மனோசக்திங்கிறது இருக்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆன்மீக சக்தியும் இருக்கு. சோ இப்படி எல்லா சக்திகளும் சேர்ந்த ஒண்ணுதான் நம்ம உடல் அப்படிங்கிறது. இந்த உடலுக்குள்ள நாம நினைக்கிற மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, பிரம்மாண்டங்கள் இருக்கு. நான் டிஎன்ஏ எழுதும்போது நான் படிச்சிருக்கேன். அந்த டிஎன்ஏ வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, அத விரிச்சோம் அப்படின்னா, அந்த பூமிய 3 சுத்து சுத்தலாமா வந்துட்டு. அவ்வளோ பெரிய டிஎன்ஏ வந்துட்டு எப்படி இருக்கு? ஒரு சின்ன செல்லுக்குள்ள XY குரோமோசோமுக்குள்ள இருக்கு. எல்லாத்தையுமே அடக்கி வச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய டிஎன்ஏ டிஎன்ஏவை வந்துட்டு அத்துணூண்டு செல்லுக்குள்ள அடைச்சிருக்காங்க. எவ்வளவு பிரம்மாண்டம் இது எல்லாமே வந்துட்டு. நம்ம உடலே ஒரு பிரம்மாண்டமான விஷயம். ஒவ்வொரு உறுப்பும் நாம ஃபுட்டு சாப்பிட்றோம். அந்த ஃபுட்டு நீ இங்க போ, இந்த சுவாச குழாய், இதுதான் உணவு குழாய், இந்த பக்கம் நீ போ. இப்படி போகும்போது அங்க இரைப்பையில போ, இங்க சிறுகுடலுக்குள்ள போ, பெருங்குடலுக்குள்ள போ அப்படின்னு நம்ம ஏதாவது டைரக்ட் பண்றோமா அங்க வந்துட்டு? எதுவுமே கிடையாது. இயல்பா தன்னுடைய வேலைகளை அது செய்யுது. இங்க எதுவுமே நாம சொல்றது கிடையாது. அதுதான் நம்ம ஞானிகளாகட்டும், மாஸ்டர்கள் ஆகட்டும் சொல்றது என்ன அப்படின்னா, இயல்பா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அத அதனுடைய போக்குல நாம விட்டுடணும். ஒவ்வொரு நாள் நமக்கு ஜுரம் வரும், சளி பிடிக்கும், இதெல்லாம் வரும். ஏன் வருது அப்படின்னா, உடல் தன்னைத்தான் சரி செய்து கொள்வதற்காக நோய்களை உருவாக்கிக்குது. இது சின்ன சின்ன நோய்கள்.
அதே போலதான் நம்மளுடைய எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் சரி செய்யறதுக்காக தான் பெரிய பெரிய நோய்கள் கூட வருது. ஆனா அந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அகசக்திக்கு விட சிறியது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த உடல் கிரியேட் ஆயிருக்கிற அந்த சக்தியை விட ரொம்ப ரொம்ப குறைவான சக்தி தான் வைரஸுக்கும் சரி பாக்டீரியாவுக்கும் சரி இருக்கிறது. மாஸ்டர்ஸ், நமக்குள்ள இருக்கிற சக்தி அவ்வளவு அபரிமிதமானது. நம்ம கிட்ட இருக்கிறது வந்துட்டு எந்த ஒரு வைரஸா இருந்தாலும் நாம சொல்ற அவர் மரணத்தை கொடுக்கிற நோய்கள், கேன்சர் ஆகட்டும், எய்ட்ஸ் ஆகட்டும், இப்படிப்பட்ட மோசமான நோய்கள், இப்படிப்பட்ட நோய்கள் கூட எப்படி சுத்தம் செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியும். அதை குணமாக்குற சக்தி உங்களுக்குள்ள இருக்கு. அந்த சக்தியை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நம்பிக்கைகள் அதை குணமாக்கும். ஒருத்தர் வந்துட்டு என்னுடைய உடல் வந்துட்டு வீக்கா இருக்கு நினைச்சா அன்னைக்கு முழுக்க அவருடைய வேலைகள் வந்துட்டு சுறுசுறுப்பா இருக்காரு. ஏன்னா அவர் நினைச்ச அந்த எண்ணம் வந்துட்டு உள்ளுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ரியாக்ஷனை கொடுக்குது. கெமிக்கல் ரியாக்ஷனை கொடுத்த உடனே என்ன ஆகுது, அங்க இருக்கிற செல்கள் எல்லாமே சோம்பேறித்தனத்துக்கு போகுது. அதுவே நான் வந்துட்டு சுறுசுறுப்பா இருக்கிறேன், இன்னைக்கு என்னுடைய நாள் நல்லா இருக்கும், காலையில எழும்போது ஒரு தெம்போட எழுந்திருச்சோம் அப்படின்னா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம் இல்லையா, நம்ம வந்துட்டு அன்னைக்கு நாள் முழுக்க உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கும். அப்போ என்னுடைய தாட் நல்லபடியா வச்சுட்டு நான் எழும்போது என்ன ஆகுது, என்னுடைய உடல் அதுக்கு தகுந்த ரியாக்ஷனை கொடுக்குது. சோ இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நோய்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்களாலதான் உருவாகுது. அப்ப நோய்களை தீர்க்கிற மருந்து கூட எங்க இருக்கு, உங்களுக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கிறாரு சேத் மாஸ்டர். நோய்கள் உருவாவதற்கும் நீங்க தான் காரணம், நோய்கள் குணப்படுத்துறதுக்கும் நீங்களே காரணம். அதுக்கான மருந்து உங்ககிட்டே இருக்கு. நீங்க போயிட்டு யாரோ ஒருத்தர் ஹீல் பண்றாரு, யாரோ ஒருத்தர் டாக்டர் குணப்படுத்துறாரு அப்படின்னு நீங்க எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் அது பலன் இல்லை. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அகசக்தியை, உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் உணரும் போது அது இயல்பாகவே குணமாகிவிடும். மரண தருவாயில இருக்கிற நோய்கள் எதுக்காக வருது அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இந்த பூமிக்கு வந்திருப்பாங்க. ஆனா இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு மறந்து போயிருக்கும். இங்க இருக்கிற சந்தோஷங்கள், இங்க இருக்கிற அழகு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள ஒரு மாயைக்குள்ள அவங்க இருக்கிறதால என்ன பண்றாங்க, எந்த பிளானோட வந்தாங்களோ அந்த பிளான்ல இருந்து 180 டிகிரி ஆப்போசிட்ல போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணுது உடல் வந்துட்டு, நீ ஆப்போசிட்ல போயிட்டு இருக்க, கொஞ்சம் உன்னை கவனி அப்படின்னு சொல்லிட்டு தான் கேன்சர் போன்ற வியாதிகள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். மரணத்தின் அருகில் இருக்கும் வியாதிகள் அது ரொம்ப கஷ்டமானது. நம்மளுடைய பிளான் வந்துட்டு சுத்தமா இல்ல. இங்க உடலும் மனமும் ஒன்றா இல்ல. உடலும் மனமும் ஆன்மாவும் ஒன்றா இல்ல. அப்ப என்ன ஆகுது, பயங்கரமான நோய்கள் அப்படிங்கிறது வருது. நம்ம உடலும் மனமும் ஒண்ணா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன நோய்கள் நமக்கு வரும். மனசளவுல ஏற்படுற அந்த டென்ஷன். இன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய நோய்களுக்கு காரணம் உங்களுடைய மனசுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நாம நினைக்கிறோம் ஆரோக்கியம் அப்படின்னா நம்ம உடல் நல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இல்ல மாஸ்டர்ஸ். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய உடல், உங்களுடைய மனம், உங்களுடைய புத்தி, உங்களுடைய சமுதாய நிலை, இது எல்லாமே சரியா இருந்தா மட்டுமே ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. சோ இதுல எது நமக்கு குறைவா இருந்தாலும் ஆரோக்கியமின்மைதான் நமக்கு வந்துட்டு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம உடலையும் மனசையும் ஒண்ணா வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனசு என்ன சொல்லுதோ உடல் அதை ஏத்துக்கணும். உடல் என்ன சொல்லுதோ அதை மனசு ஏத்துக்கணும். உடல் இன்னைக்கு நான் டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னா மனசு அதை ஏத்துக்கிட்டு ஓகே கொஞ்சம் அந்த உடலுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் நாம அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணணும். ஐயோ கிடையாது, இன்னைக்கு நான் போல, அந்த மீட்டிங் போச்சு, எனக்கு வருமானம் போச்சு, அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உடலுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தது அப்படின்னா அந்த உடல் இன்னும் சோர்ந்து போகும். மனசு உற்சாகமா இருக்கு அப்படின்னா உடலும் உற்சாகமா இருக்கணும். அதுவே வந்துட்டு நம்ம
மனசு வந்துட்டு சோர்ந்து போயிருக்கு, உடல் உற்சாகமா இருக்குன்னா நீங்க போய் செய்யற வேலை எதுவுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு திருப்தியை கொடுக்காது. சோ அப்ப எப்படி இருக்கணும்? உடலும் மனமும் ஒண்ணா இருக்கணும். அப்போ அது முரண்பாடுல இருக்கு அப்படின்னும் போது அங்க வந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள், நோய்கள் அப்படிங்கிறது வந்து போயிட்டே இருக்கும். கால்ல வலி இருக்கும், கையில வலி இருக்கும், தலையில வலி இருக்கும். ஏன்னா அந்த உடல் ரெடியா இல்ல போகுறதுக்கு. சோ அங்க வலிகள் அது குடுக்குது வந்துட்டு. இல்ல மனசு அங்க ரெடியா இல்ல. அது ரியாக்ஷன் பண்ணுது வந்துட்டு. சோ இப்படி நம்ம மனமும் உடலும் ஒண்ணா இருந்தது அப்படின்னாலே நம்மளுடைய நோய்கள் அப்படிங்கிறது குணமாகும் மாஸ்டர்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடல் மனம் ஒண்ணா இருந்தா நோய்கள் குணமாகும். அதுவே உடலும் மனமும் ஆன்மாவும் இணைந்து இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு இன்னும் அபரிமிதமான சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். அந்த சக்தியிலே எப்படிப்பட்ட நோய்களையும் குணமாக்கக்கூடிய வலிமை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். சோ மாஸ்டர்ஸ் இங்க வந்துட்டு நம்ம கவனிக்க வேண்டியது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய எண்ணங்கள், நம்பிக்கைகள் அப்படிங்கிறத தான் அவர் திரும்ப திரும்ப நமக்கு சொல்றாரு. இப்ப நம்மளுக்கு கொரோனா வந்துச்சு. அந்த கொரோனா வரும்போது எப்படி இருந்தது? ஏன் வந்தது? அவ்ளோ பெரிய நோய். முன்னெல்லாம் சொல்லுவாங்க, பிளேக்ஸ் வந்துச்சு. அப்படிலாம் காலரா வந்துச்சு அப்படின்லாம் அந்த காலத்துல சொல்றது உண்டு. அந்த காலத்துலயும் இதே போல நோய்கள் வந்திருக்கு. அதே போல ஜனங்கள் போயிருக்காங்க. அதே போலதான் கொரோனாவும். இன்னைக்கு கொரோனா வந்ததுன்னா நெறைய மக்கள் தொகையில இருக்கு. சோ அந்த இடத்துல நெறைய டெத் அப்படிங்கிறது நமக்கு ஆச்சு. ஏன் வந்தது அப்படின்னா, அதுவும் ஒரு சுத்தம் செய்யும் ஒரு பணிதான். அந்த இடத்துல அவங்களுக்குள்ள இருக்கிற பயங்கள். உண்மையிலே கொரோனா வந்து இறந்தவங்க கொஞ்சம் பேர் அப்படின்னா, அந்த பயத்துல இறந்தவங்க தான் நெறைய பேரு. சோ அந்த பயங்கள் தான் ஒரு சமுதாயத்துடைய ஒரு நம்பிக்கை. என்னது? நல்லதா இருந்தா அது சந்தோஷத்த குடுக்கும். அதுவே ஒரு பயத்த கிரியேட் பண்ணும்போது என்ன ஆச்சு? அந்த பயத்தாலேயே அவங்க இறந்துருவாங்க. அது புற்றுநோய் கூட இருக்கட்டும், இல்ல எய்ட்ஸ் கூட. எய்ட்ஸ்க்குலாம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது ஒரு சமுதாயத்தை அதாவது ஒரு பிராந்தியமோ, இல்ல ஒரு மதமோ, இல்ல ஒரு நிறத்தால மக்கள் வந்துட்டு தன்ன வந்துட்டு தாழ்வா நெனச்சுட்டு இருக்காங்க. இல்ல நம்ம செய்ற தொழில் வந்துட்டு ஒரு தாழ்வான நிலையில இருக்கு அப்படின்னும்போது, அந்த இடத்த சுத்தம் செய்யறதுக்காகவே இப்படிப்பட்ட நோய்கள் அப்படிங்கிறது வருது. சோ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மைகள், அத சுத்தம் செய்யணும். அதுக்குள்ள இருக்கிற அந்த பயங்கள், அத நாம சுத்தம் செய்யணும். அவங்களுக்குள்ள எப்படி இருக்குன்னா, என்னுடைய வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்ல. நான் ஏன் வாழறேன்? எதுக்காக நான் வாழணும்? வாழறதால என்ன பிரயோஜனம் இருக்கு இந்த பூமியில? அப்படின்னு நீங்க எப்பல்லாம் நினைக்கிறீங்களோ, அப்பல்லாம் மரணத்தை உங்களால் தொட முடியும் அப்படின்றாரு. சோ நம்மளுடைய எண்ணங்கள் தான் மரணத்தை வரவழைக்கும். நிச்சயமா உங்க உடலுக்கோ, மனசுக்கோ மரணம் கிடையாது. ஆனா உங்களுடைய எண்ணங்களால தான் மரணம் அப்படிங்கிறது வருது. சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ். எவ்வளோ பேர் வந்துட்டு அந்த படுக்கையில இருந்தா கூட வந்துட்டு பெட் ரிட்டனா வந்துட்டு எவ்வளோ நாள் இருந்திருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு மரணத்த பத்தி பயம் இருக்கும். நாம என்ன ஆயிடுவோமோ? இல்ல. அதுக்கப்புறம் நான்றதே இல்லாம போயிடுது. அப்ப நான் என்ன ஆயிடுவேனோ? அப்படின்ற ஒரு பயம் அவங்களால அந்த உடல விட்டு போக முடியாது. ஸோ, அந்த ஞானம், அந்த புரிதல் அப்படிங்கிறது அவங்க இருந்துச்சு. எனக்கு நான் இப்ப இருந்தா இந்த உடல் வந்துட்டு போகுமே தவிர, நான்ங்கிறது இருக்காது. திரும்பவும் பொறந்து வருவேன். இதே பூமியில நான் திரும்பவும் அனுபவங்கள பெறுவேன் அப்படின்னு ஒருத்தருக்கு அந்த ஞானம் இருந்தது அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கை மேடம், பார்க்காம எஸ் எஸ் சார். சம் டிஸ்டர்பன்ஸ். ஓகே, நவ் ஓகே. ப்ளீஸ் ப்ரொசீட். ஓகேங்களா? எஸ். ஓகே. சோ அவர் வந்துட்டு என்ன பண்றாரு வந்துட்டு, பணத்த நல்லா சேகரிச்சு, நல்லா மறைச்சு வச்சுடுறாரு. பசங்களுக்கு கூட சொல்லாம மறைச்சு வச்சுடுறாரு. இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய ஆன்மா அங்கிருந்து போக மாட்டேன்னுது. ஏன் அப்படின்னா, அந்த பணத்த சேகரிச்சிருக்காரு. இப்ப பசங்களுக்கும் அவர் கொடுக்கல. அவரும் அத அனுபவிக்கல. அந்த பணம் எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு. சோ அந்த பசங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்துட்டு.
சோ அப்ப அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்களேன். அப்ப சொல்லுவாங்க வந்துட்டு, ஒரு நாயா, ஒரு இதுவா திரும்பாத இடத்துல காவலா புரியறதுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ நம்மளுடைய எண்ணம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, நம்மளையும் சந்தோஷப்படுத்தணும், அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்தணும். அப்போ உங்களுடைய வாழ்க்கைங்கிறது சந்தோஷமா இருக்கும். இந்த இடத்துல நாம வந்துட்டு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய பழக்கவழக்கம். இத நாம தெரிஞ்சுக்கணும். நான் வந்துட்டு என்னுடைய நோயை குணப்படுத்திக்க முடியும். நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஒவ்வொரு செல்லும் அவ்வளவு சந்தோஷமா, உற்சாகமா வேலை செய்யும். என்னால முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கு தகுந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் மாஸ்டர்ஸ். ஒவ்வொரு நாளும் நம்ம உடல்ல வந்துட்டு எல்லா செல்லுமே ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஒவ்வொரு செல்லும் உற்சாகமா வேலை செய்யும். அத ஒரு சங்கல்பமா நீங்க நினைச்சுக்கோங்களேன். நான் இன்னைக்கு வந்துட்டு என்னுடைய எல்லா வேலைகளையும் நான் நல்லா செய்வேன், உற்சாகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுடைய செல்கள் எல்லாமே அத வந்துட்டு ரீட் பண்ணும். ஆமா, நான் வந்துட்டு இன்னைக்கு ரெடி. எல்லாத்துக்குமே நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அது கூட தன்னுடைய ரியாக்ஷன பண்ணிக்கும். எப்படியாப்பட்ட வைரஸ் ஆகட்டும், பயங்கரமான வைரஸ். நம்ம உடல்ல வந்துட்டு நிறைய வைரஸ், பாக்டீரியாஸ் இருக்கு மாஸ்டர்ஸ். அது நமக்கு உதவி செய்யறதும் இருக்கு, உபத்திரவம் செய்யறதும் இருக்கு. சோ எப்படியாப்பட்ட வைரஸா இருந்தாலும் உங்களுடைய சங்கல்ப சக்திக்கு முன்னாடி அது எதுவுமே வேலை செய்யாதுங்கிறாரு. சோ இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மளுடைய சங்கல்பம் அப்படிங்கிறது சரியா இருக்கணும் மாஸ்டர்ஸ். எப்படி இருக்கணும்? தயக்கம் இருக்கக்கூடாது, டென்ஷன் இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது. நான் நல்லா இருக்கிறேன், நான் உற்சாகமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒரு மனோதிடத்தோட நீங்க அந்த சங்கல்பத்தை செய்யும் போது உங்களுடைய உடல் உங்களுக்கு நல்லபடியா வேலை செய்யும். எந்த ஒரு மரணமும் உங்களுக்கு உங்களுடைய சம்மதம் இல்லாம வராது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கூட ஒரு மாஸ்டர் இந்த கேள்வியை கேட்டாங்க மாஸ்டர். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஒருத்தர் இறக்கும் போது, ஏன்னா அவங்க டிசைட் பண்ணிட்டு வராங்க இந்த பூமியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க ஒருத்தர் இறந்துடுறாரு இல்லையா? இது எப்படி நடக்குது அப்படின்னா, இன்னொரு ஆன்மா இருக்கு இல்லையா? அது கணவனோ மனைவியோ, அந்த இன்னொரு ஆன்மாவோட பர்மிஷனை கேட்டு வாங்கிட்டு தான் இந்த ஆன்மா கூட மரணத்தை தழுவும். சோ அப்படிப்பட்ட உயர்வானது இந்த மரணம் அப்படிங்கிறது கூட உங்களுடைய சம்மதம் இல்லாம எப்பயுமே உங்ககிட்ட வராது மாஸ்டர்ஸ். யாராவது எங்க கிட்ட கேட்பாங்க வந்துட்டு, மேடம் அவங்க ரொம்ப படுக்கையிலே இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு. இங்க யாரும் யாரையும் குணப்படுத்துறது கிடையாது. நம்மளுடைய பிரமிட் சொசைட்டில வந்துட்டு யாரும் யாருக்கும் ஹீல் பண்றது கிடையவே கிடையாது. சோ அப்போ அவங்க கேட்கும்போது என்ன சொல்லணும் நமக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்ம கிட்ட கேக்குறாங்க. எப்படியாவது அவங்க வந்தா குணப்படுத்த முடியுமான்னு சொல்லிட்டு. ஆனா நாம வந்துட்டு ஒரே வார்த்தை தான் சொல்றோம். ஆனா ஒண்ணு ஒண்ணு சொல்றது உண்டு மாஸ்டர்ஸ். என்ன அப்படின்னா, நிச்சயமா அந்த ஆன்மாவுக்கு எது தேவையோ அது நடக்கும் அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த ஆன்மா வாழணும்னு நினைச்சா கண்டிப்பா வாழலாம். போகணும்னு நினைச்சா போகும். அவ்வளவுதான். அதுக்காக நாம மெடிடேஷன் அங்க உட்கார்ந்துட்டு பண்ணலாமே தவிர, அந்த ஆன்மாவை நிறுத்துறதுக்கோ, இல்ல அந்த ஆன்மாவை அனுப்புறதுக்கோ நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஜஸ்ட் நீங்க ரிலாக்ஸா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம தியானம் பண்ணலாம் அங்க உட்கார்ந்துட்டு. மத்தபடி அந்த ஆன்மாவை நிறுத்தவோ, அனுப்பவோ நம்மளுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. சோ மரணம் அப்படிங்கிறது எப்படின்னா, அது உங்களுடைய சம்மதத்தோட தான் உங்ககிட்ட வரும். ஆகையால மரணத்தை பத்தி நீங்க பயப்பட தேவையில்லை. மரணத்தை பத்தி நிறைய பயங்கள் இருக்கு மாஸ்டர்ஸ். எதுக்கு எடுத்தாலும் பயம். ஏதாவது ஆயிடுச்சுன்னா, என்னமாவது ஆயிடுச்சுன்னா, வண்டி எடுத்தா பயம், வண்டியில ஆக்சிடென்ட் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம். எதுக்கு எடுத்தாலும் பயம். ஏன்னா ஏதோ நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். நிறைய பேருக்கு இந்த இதெல்லாம் பாம்பு கனவுகள்லாம் வருதுன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயங்கள் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அந்த பயத்தின் காரணமாக நாமளே என்ன பண்றோம், மரணத்தை கிட்ட கூப்பிட்டுட்டே இருக்கிறோம். உண்மையிலேயே மரணம் அப்படிங்கிறது உங்களுடைய சம்மதம் இல்லாம எதுவுமே வராது. ஒரு பிறவில ஒருத்தர் நோயை அனுபவிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அந்த நோய்க்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் அந்த நோயை அனுபவிக்கலாம்.
எல்லாமே வந்துட்டு கர்மா அப்படிங்கிறது கிடையாது. சிலருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு பிறவியில ஒரு நோயை அனுபவிச்சுட்டு, அந்த நோயோட நல்லது, கெட்டது, அந்த நோய் இருக்கும்போது நம்மளுடைய உடல் எப்படி இருக்கும், மனசு எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே அனுபவமா அவர் தெரிஞ்சுக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா, அதுக்கு அடுத்த பிறவியில அந்த நோய்க்கான மருந்த கண்டுபிடிக்கிறதுக்காக. சோ, இதுக்காக கூட ஒருத்தர் நோயை கொண்டு வரலாம். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா மாஸ்டர்? ஒரு நோய் அப்படிங்கிறது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு செஞ்சாலும் அவங்களுக்கு குணமாகல அப்படின்னா, அந்த நோயோடயே அவர் இறக்குறாரு அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம்? அந்த நோயை பற்றிய புரிதல் தேவைங்கிறதுக்காக, அந்த நோயோட ஒரு டிசைட் பண்ணி அவரு தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சிருக்கலாம். அதுக்கு அடுத்த பிறவில அந்த நோய்க்கான மருந்து அவர் கண்டுபிடிக்கிறார். ஏன்னா, அதனுடைய அனுபவங்கள் எல்லாம் அவருக்குள்ள இருக்கு. அப்ப என்ன பண்றாரு? அந்த மருந்து அவர் கண்டுபிடிக்கும் போது, அது சக்சஸா இருக்கும். சோ, அதுக்காக கூட நோய்களை சிலர் கொண்டு வரலாம் மாஸ்டர்ஸ். எப்படியாப்பட்ட அதாவது சொல்லுவோம் இல்லையா? ஜீன். அதாவது அப்பாவுக்கு சுகர் இருந்தது, அம்மாவுக்கு சுகர் இருந்தது, எனக்கு வந்துருச்சு. பிபி இருந்தது, எனக்கு வந்துருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் கிடையாது. இதுவும் உங்களுடைய எண்ணம் தான் காரணம் அப்படிங்கிற ஸ்மித் மாஸ்டர்ஸ். நிச்சயமா வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு அப்பாவுக்கு பிறந்த குழந்தைகள்ல வந்துட்டு ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, 4 பேருக்குமே சுகர் வருதா அப்படின்னா, அது ரொம்ப ரேர் தான் மாஸ்டர்ஸ். ஒருத்தருக்கு வரலாம், ஒருத்தருக்கு வராமல் போகலாம். சோ அதுக்கு ஒருத்தருக்கு வருது, ஒருத்தருக்கு வரலன்னா என்ன காரணம்? அப்ப அவங்க குழந்தைங்க தானே 4 பேருமே வந்துட்டு. ஏன் ஒருத்தருக்கு வருது? ஏன் இன்னொருத்தருக்கு வரல? அப்போ ஜீன் காரணம் கிடையாது. என் அப்பா சேர்த்து வச்சது எல்லாமே எனக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் தான் மாஸ்டர் காரணம். அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே எனக்கு வரணும் வரணும்னும் போது அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே வரும் நமக்கு வந்துட்டு. அது நோயாவும் இருக்கலாம், பணமாவும் இருக்கலாம் இல்லையா? சோ நம்மளுடைய எண்ணம் தான். மரபணுவால வந்தது. ஒரு ஜீன் தான் இதுக்கு காரணம். மூதாதையர்கள் கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்ற நோய்கள் எதுவுமே கிடையாது. அதுவும் உங்களுடைய எண்ணத்தின் காரணம் தான். அந்த எண்ண அலைகள் தான் உங்களுக்கு அந்த நோயை உருவாக்குது. சோ உங்களுடைய மனதை நீங்க ஒருமுகப்படுத்தி, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய சங்கல்ப சக்தியை உங்களுக்கு சரியா அமையும் போது, அப்ப என்ன ஆகும்னா, ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படும். இந்த உடலுக்கு எதெல்லாம் தேவையோ, அந்த ரசாயன மாற்றங்கள், விட்டமின்ஸ் தேவையா? கிரியேட் ஆகும். அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி தேவையா? அதுவும் கிரியேட் ஆகும். ஜோ டிஸ்பென்சா அவருடையது நான் இங்க உங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும் மாஸ்டர். அவர் வந்துட்டு ஒரு ப்ரொஃபசர். அவர் வந்துட்டு பசங்களுக்கு ட்ரெயின் பண்றவரு. ஒரு முறை வந்துட்டு ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கும்போது, அந்த ஃப்ளைட்ல இருந்து விழுந்து ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல சாரி மாஸ்டர் ஃப்ளைட் கிடையாது. ஒரு அதாவது அவர் வந்துட்டு ரேஸ் எல்லாம் பண்ணக்கூடியவர். ஸோ அந்த டூ வீலர்ல போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, பின்னாடி ஒரு கார் வருது. அந்த காரோட கொஞ்சம் அவர் பார்த்த அந்த ஒரு செகண்ட்ல வந்துட்டு இந்த வண்டி தன்னுடைய கண்ட்ரோலை இழந்து அந்த கார் மேல விழுந்து அந்த வண்டி இழுத்துட்டு போய் அந்த பேரிகார்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதிலெல்லாம் அவர் இடிச்சுக்கிட்டு அவருடைய உடம்பு வந்துட்டு அவ்வளவு டேமேஜ் ஆச்சு. அவருடைய முதுகெலும்பு அவ்வளவு நொறுங்கி போச்சு. எப்படி நொறுங்கிச்சுன்னா, அது உடைஞ்சி அது உள்ளுக்குள்ளேயே போய் குத்திக்கிட்டு இருக்கும். ஒரு கண்ணாடி எப்படி குத்திக்கிட்டு இருக்கும், அது மாதிரி அந்த எலும்பே உடைஞ்சி உள்ளுக்குள்ள அது போய் குத்திக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அவருடைய உடல் வந்துட்டு டேமேஜ் ஆயிருக்கு. டாக்டர் வந்துட்டு நீ வந்துட்டு ஆயுள் முழுக்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா இவருக்கு வந்துட்டு ஒரே எண்ணம் தான். அவர் ஒரு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்றவர். ஸோ அவருடைய மனசுக்கு தெரியும் எப்படி நாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் சொன்னதை அவர் எடுத்துக்கல வந்துட்டு. தான் உடலை அவர் ட்ரெயின் பண்ணாரு. நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாட்டை ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் எழுந்து போவேன், நானே எழுந்துதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மெதுவா ட்ரெயின் பண்றாரு. இது எதுவுமே ஒரு நாள்ல நடக்கிறது கிடையாது மாஸ்டர். தினமும் தன்னுடைய மனசை கவனிக்கிறாரு. அந்த மனசுல எப்படிப்பட்ட நம்பிக்கைகள் இருக்கு, எந்த டாக்டர் சொன்னதும் எந்த நர்ஸ் சொன்னதும் கிடையாது.
என் உடம்புக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, அதுல இருந்து அது நிச்சயமா என்னை குணப்படுத்தும் அப்படின்னு அவர் நினைச்ச அந்த எண்ணம் வந்துட்டு உண்மையிலே மாஸ்டர் அவர் வந்துட்டு நல்லா குணமானார். எத்தனையோ நாடுகளுக்கு அதுக்கப்புறமா பயணம் செஞ்சு தன்னுடைய அனுபவத்தை சொல்லி, இந்த உடலுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியை நாம உபயோகப்படுத்தினா நிச்சயமா நம்மளால வெளியே வர முடியும் எப்படிப்பட்ட நோயில இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் வந்துட்டு தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்துட்டு ட்ரெக்கிங் போறார். ட்ரெக்கிங் போகும்போது திடீர்னு ஏற்பட்ட வெள்ளத்தால அந்த இடத்துல வந்துட்டு மிகப்பெரிய வெள்ளம் வந்துருது. அப்போ அங்க ஒரு குகை மாதிரி இருக்கு, அதுக்குள்ளார போய் எல்லாருமே உள்ளார போயிடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், சார் எல்லாருமே உள்ளார போயிடுறாங்க. ஆனா அதுல உருண்டு வந்த ஒரு பாறை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த குகையோட வாயில மூடிடுது. அப்போ இவங்க உள்ளுக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க. வெளியே ஒரு வெள்ளம். ஜனங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ட்ரெக்கிங் போயிருக்கிறதால இங்க யாருக்குமே ஜனங்களுக்கு தெரியாது. அவங்கள ஹெல்ப்பும் கேட்க முடியல அவங்களால வந்துட்டு. கிட்டத்தட்ட 15 நாள் இருக்காங்க அதுக்குள்ளாரையே வந்துட்டு. எந்த ஃபுட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு என்ன தெரியுமா? உங்களுடைய மூச்ச நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. அனாவசியமாக உங்களுடைய மூச்சு காத்த செலவு செய்யாதீங்க. பேசாதீங்க, அனாவசியமா பேசாதீங்க, அமைதியா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ட்ரெயின் பண்றாங்க. அந்த பாறைகள்ல இடுக்குல வந்துட்டு பாறையில உருகி தண்ணி வரும் இல்லையா, அந்த தண்ணி மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சதா அந்த 15 நாள் ஃபுட்டு வந்துட்டு. அந்த பக்கம் யாரோ போறவர் வந்துட்டு என்னடா இங்க சைக்கிளே இருக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு போலீஸ்க்கு அங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லி அதுக்கப்புறமா உள்ளார இருக்கிறவங்கள வெளியே கொண்டு வராங்க. மனநிலை கூட அவங்களுக்கு பாதிக்கப்படலையா மாஸ்டர். சோ இங்க நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை நாம நம்பணும். நிச்சயமா எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய சக்தி நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு நமக்கு வந்துட்டு ஏதாவது நினைச்சாலே எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமா இருக்கு. சோ அதை நாம குணப்படுத்தணும். அதுக்கு நிறைய நம்ம புக்ஸ் படிக்கணும், நிறைய வந்துட்டு பயோகிராஃபி படிக்கணும். எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு எவ்வளவு முன்னுக்கு வந்திருக்காங்க. சோ அங்க வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், நிறைய படிக்க படிக்க இந்த நம்பிக்கைகள் அப்படிங்கிறது நமக்கு அதிகரிக்கும். புத்தகம் கைக்கு ஒரு அணிகலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். எப்பயுமே ஒரு புக் நம்ம கையில இருந்துட்டே இருக்கணுமா, அதை பத்தி நம்ம படிக்கணும், அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு ஞானம் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இங்க யாருக்காவது புக் ரீடிங் பழக்கம் இல்லைன்னா நிச்சயமா அதை பழகிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த புக் ரீடிங் அப்படிங்கிறது. எப்பயோ எழுதி வச்சாங்க, அகத்தியர்லாம் எப்பயோ எழுதி வச்சாரு, திருமூலர் எப்பயோ எழுதி வச்சார். இன்னைக்கும் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அது நம்மளுடைய பாக்கியம் அது வந்துட்டு. ஸோ நம்ம படிக்கணும். அவர் கொடுக்காத மருத்துவம் கிடையாது, அவர் கொடுக்காத வானியல் சாஸ்திரம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் போது நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்குள்ள நம்பிக்கையை வளர்க்கக்கூடியது இந்த தியானம், இந்த சுவாத்தியாயம் அப்படிங்கிறது. சஜ்ஜன சாங்கத்தியம், மற்றவங்க எப்படியெல்லாம் தன்னை அவங்க முன்னுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை நீங்க அதிகப்படுத்தணும். நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா உங்களால ஆரோக்கியமா இருக்க முடியும் மாஸ்டர்ஸ். உங்க உடலை நீங்க மதிக்க தெரியணும். இந்த உடலை நீங்க எக்காரணத்தை கொண்டும் குறைவா நடத்தக்கூடாது, திட்டக்கூடாது. அததான் அவர் சொல்றாரு வந்துட்டு. உடலை நீங்க மதிக்கணும். அது எப்படியாவது இருக்கட்டுமே, ஏதாவது இருக்கட்டுமே குறை. நம்ம சொல்ற இந்த கம்பாரிசன்ல வந்திருக்கிற குறை எதுவா வேணாலும் இருக்கட்டுமே, அது நமக்கு தேவையில்லை. நாம எப்படி வாழ்க்கை அனுபவத்தை டிசைட் பண்ணோமோ அப்பயே நம்ம உடலையும் இப்படித்தான் இருக்கணும் டிசைட் பண்ணிருக்கோம். ஒருத்தர் வந்துட்டு 35 இயர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னா அவரு தன்னை உருவாக்கும் போதே தன்னுடைய இதயத்தை 35 வருஷத்துக்கு தான் செயல்படுற மாதிரி உருவாக்குவாராம். சோ ஏன்னா அவர் அவ்வளவுதான் இருக்கணும்னு டிசைட் பண்ணாரு, அதனால அவர் அப்படி உருவாக்குனாரு. அது மாதிரி மாஸ்டர் நம்ம உடல் அப்படிங்கிறது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா, நாம எந்த அனுபவத்துக்காக வந்திருக்கிறோமோ, கருப்பா இருந்தா இந்த சமுதாயம் எப்படி ஏத்துக்கும், சிகப்பா இருந்தா ஆணவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அழகுங்கிறது எப்படி இருக்கும். கருப்பா இருக்கிறவங்க வந்துட்டு நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க மாஸ்டர். ஸோ தன்னுடைய உடல் மேல அவங்க வந்துட்டு அதிகமான ஈடுபாடு இல்லாம மன வலிமையை வந்துட்டு ஈடுபடுத்தி இருப்பாங்க. இப்படி அவங்கவுங்க
எந்த திட்டத்தோட வந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உடல் அப்படிங்கிறது இருக்கு. ஆகையால எக்காரணத்தை கொண்டும் எப்பவுமே நம்ம உடலை நாம அவமானப்படுத்தக்கூடாது. அதற்கு நாம நன்றி சொல்லணும். ஒண்ணு கூட நம்ம சொல்லாமலே அது தன்னுடைய வேலையை செய்யுது. மூச்ச நாம கவனிக்கிறோமா? அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. நீ செய்யாம போ. நீ கவனிக்காம போ. ஆனா அது தன்னுடைய வேலை செய்யுது இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்ம உடலுக்கு நாம நன்றி சொல்லணும். சோ நம்ம உடலை எப்பயுமே நாம மதிக்கணும். அதே போல இன்னொன்னு சொல்றாங்க மாஸ்டர்ஸ். நீங்க சாப்பிடுற உணவை கௌரவமா எடுத்துக்கோங்க. அதுக்குரிய மரியாதையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ ஏதாவது சாப்பிடு. ஒரு பீஸா சாப்பிடுறேன், பர்கர் சாப்பிடுறேன், இல்ல ஏதோ ஒண்ணு டின்னுல அடைச்ச ஒரு உணவை சாப்பிடுறேன். ஏதாவது சாப்பிடு. ஆனா நீ சாப்பிடுற சாப்பாட்டுக்கு நன்றியோட இரு. அதை நீ மதிச்சு சாப்பாடு. ஒரே வாய் உணவு உங்களுக்கு கிடைச்சாலும் அந்த உணவுக்கான கௌரவத்தை நீங்க கொடுத்துட்டு சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறார். ஆனா இன்னைக்கு வந்துட்டு மாஸ்டர் எப்படி இருக்குன்னா, இது சாப்பிடக்கூடாது, அது கோதுமை சாப்பிடக்கூடாது, அதுக்கப்புறம் கோதுமை சாப்பிடணும், உப்பு அயோடின் இருக்கிறத யூஸ் பண்ணக்கூடாது, திரும்ப வந்துட்டு அயோடின் இருக்கிறத யூஸ் பண்ணணும். எவ்வளவு விஷயங்கள். சிறுதானியங்கள் அப்ப யூஸ் பண்ணோம், அரிசி யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அரிசியாலதான் சுகர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை யூஸ் பண்ணல. இப்ப திரும்ப அவங்கவுங்க ஏரியாவில எது விளையுதோ அதுதான் அவங்கவுங்களுக்கான மருந்து. திரும்பவும் அரிசி சாப்பிடுங்க. இப்படி நிறைய வந்துட்டு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்கவுங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோ அது எதையுமே நாம யோசிக்க தேவையில்லை. எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்துட்டு அந்த ஃபுட்டு மேல அவர் காட்டுற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு, கடவுளே உண்மையிலேயே ஏன் இவர் இப்படி இருக்காருன்னு தோணும் எனக்கு வந்துட்டு. இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இததான் சாப்பிடணும், இததான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கண்டிஷன் போட்டுட்டு இருப்பாரு அந்த ஃபுட்டுக்கு. ஆனா அவருக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. உடல் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கு. சோ அவங்க இவ்வளவு பார்த்து சாப்பிட்டு கூட ஏன் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா, அவங்க அந்த ஃபுட்டுக்கு அவளுங்க கவனிக்கிறதா நினைச்சு அந்த சாப்பிடுற ஃபுட்டை வந்துட்டு குறை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பார்த்து சாப்பிடுறேன், நான் இதைதான் சாப்பிடணும், அதைதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிடும் போதெல்லாம் நினைச்சு சாப்பிடறதால சாப்பிடுற உணவை வந்துட்டு அவங்க மதிக்கல. அதுதான் மாஸ்டர் உண்மை. உணவு அப்படிங்கிறத நம்ம மதிக்கணும். ஒரு வாய் சோறா இருந்தாலும் அதை வந்துட்டு நாம மதிச்சு அதுக்கு நன்றி சொல்லி சாப்பிடும்போது அது உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாஸ்டர். அதுக்காக தான் நமக்கு பத்ரி சார் கூட என்ன சொன்னாரு, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னாரு. ஏன்னா நம்ம உடல் எப்படி நமக்கு முக்கியமோ அது போல இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் அதனுடைய உடல் அப்படிங்கிறது முக்கியம். அதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மனுஷங்களா இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்ன பத்ரி சாரு விலங்குகளை கொன்னு சாப்பிடறத எப்படி ஏத்துப்பாங்க? இது பத்ரி சார் கிடையாது, நிறைய ஞானிகள் மகான்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனா சார் அதை வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டா சொன்னாரு. சோ மாஸ்டர்ஸ், நம்மளுடைய இந்த உடல் அப்படிங்கிறது, உணவு அப்படிங்கிறது மிகவும் மரியாதையோடைய நடத்தப்படணும். உங்க மூளையில ஒரு கட்டி இருக்கு, ஒரு எக்ஸாம்பிளா அவர் சொல்றாரு. உங்க மூளையில ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்டி நீங்க தியானம் பண்ணும் போது அமைதியா உட்காந்துட்டு அந்த கட்டி இருக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு விதமான எனர்ஜி கிரியேட் ஆகி ஒரு புகை மாதிரியோ இல்ல வந்துட்டு ஒரு ஒலி மாதிரியோ அதுக்குள்ளார போயிட்டு அது மெதுவா கரையுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவா நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா மூளையில இருக்கிற கட்டி கூட கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க மாஸ்டர்ஸ். மூளையில கட்டிங்கிறது அவ்வளவு ஆபத்தானது. சோ அதை நாம வந்துட்டு கரைக்க முடியும் உங்களுடைய எண்ணங்களின் வலிமையால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாஸ்டர். எப்படிப்பட்ட நோய்களா இருந்தாலும் உங்களால அதை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் மாஸ்டர் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இதுல வந்துட்டு நம்ம தினமும் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், என்னுடைய உடல்
ரொம்ப சந்தோஷமா, உற்சாகமா இருக்கு. என்னுடைய செல்கள் எல்லாமே சுறுசுறுப்பா வேலை செய்யுது. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தாட்டோட ரிலீஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளையும் உங்க உடல் உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும். தேங்க் யூ மாஸ்டர். தேங்க் யூ சார். எஸ் எஸ் மேடம். மேடம் எஸ் மேடம். நன்றி மேடம். மேடம் ஒரு சிறிய ரீகேப் கொடுக்குறேன் மேடம். எஸ் சார். இன்னைக்கு மேடம் நீங்க இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது நேற்றைக்கு வந்து ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சொன்னீங்க மேடம். இன்றைக்கு வந்து ஆரோக்கியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சொன்னீங்க. அதனால வந்து உடலால பெறும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆன்ம அனுபவம் என்று சொன்னீங்க. அதாவது நமக்கு ஆன்ம அனுபவம் பெற உடல் ஒரு வாகனமா நடத்தணும் எப்படி சொன்னீங்க. அதாவது நமக்கு உடல் வந்து ஒரு இம்பார்ட்டன்டானது. அதுல வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இருக்குது, வேதியியல் மாற்றம் வேணும், ஆன்மீக சக்தி இருக்குது, பௌதிக சக்தி இருக்குது, பிசிக்கல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஏற்படும் என்று சொன்னீங்க. அதுக்கு அடுத்தது டிஎன்ஏ பத்தி சொல்லும்போது அந்த டிஎன்ஏ எடுத்தா அந்த ஒரு வந்து ஒரு பூமியை 3 டைம்ஸ் சுத்துற அளவுக்கு அதுல வந்து XY குரோமோசோம்ஸ் உள்ளது என்று சொன்னீங்க. ஸோ நம்ம வந்து இயல்பாக இருக்கணும் என்று சொன்னீங்க. அதிகிறது நமக்கு வந்து அபரிதமான சக்தி உள்ளது, எண்ணங்கள் நம்பிக்கை நம்மளை குணமாக்கும் என்று சொன்னீங்க. அதாவது நம்ம சக்தியை வந்து ட்ரிகர் பண்றது தாட்ஸும் ஃபெய்த்தும் தான் என்று எடுத்தீர்கள். அதனால வந்து நம்ம அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தா நம்மளுடைய உடல் வந்து அதுக்கு தகுந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும் என்று சொன்னீர்கள். நோய் உருவாகுவதற்கும் நோய் குணமாவதற்கும் நாம தான் காரணம் என்று சொன்னீங்க. அதாவது நம்ம பிறக்கும் போது வி கம் வித் பிளான், ஒரு பிளானோட பிறக்கிறோம். ஆனா வந்து நம்ம எண்ணங்களால வந்து அந்த பிளான்ஸ்லாம் வந்து 180 டிகிரிஸ் ஆப்போசிட்ல போகுது என்று சொன்னீர்கள். அடுத்ததாக இதெல்லாம் இந்த டிசீஸ்லாம் எதனால வருதுன்னா அந்த பிளான்ல இருந்து நம்ம டிஃபர் பண்றதோட்டு நம்ம பிறக்கும் போது ஒரு பிளானோட வரும், பட் வி டிஃபர் ஃப்ரம் தட் பிளான். அதனாலதான் நோய்களே வருது என்று சொன்னீர்கள். நமது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO சொல்லுது வந்து டிசீசஸ் உருவாவதே நம்ம மனசுதான் காரணம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள். அதனால் உடல், மனம், புத்தி, சமுதாய நிலை இதெல்லாம் சரியாக இருந்தால் நாம் ஆரோக்கியமாக இருப்போம் என்று எடுத்துரைத்தீர்கள். உடலும் மனமும் இன்டர்ரிலேட்டட், சம்பந்தப்பட்டது. மனம் உற்சாகமாக இருந்தால் உடல் உற்சாகமாக இருக்கும், உடல் உற்சாகமா இருந்து மனம் உற்சாகமா இருந்தால் அது சரியல்ல என்று சொன்னீர்கள். நோய்கள் வந்து போகும், மனலும் உடலும் ஒன்றாக இருக்க வேண்டும். மனம், உடல் பிளஸ் ஆன்மா இணைந்தால் அது மிகப்பெரிய சக்தி என்று சொன்னீர்கள். அதனால்தான் ஆரோக்கியம் வந்து முக்கியமானது. அது வந்து எண்ணங்களினாலும் நம்பிக்கையினாலும் வருகிறது என்று சொன்னீர்கள். நீங்கள் சொல்லும்போது கொரோனா வந்து நிறைய சாவுகளுக்கு ஏற்பட்டதுக்கு காரணமே வந்து ஃபியர். கொரோனாவால் ஏற்பட்ட சாவுகள், இந்த பிளேக்கு, காலரா இதெல்லாம் வந்தது நம்மை சுத்தம் செய்யும் பணி என்று சொன்னீர்கள். இப்படியாக சொல்லி அதனால நமக்கு தாழ்வு நிலை வரக்கூடாது, தாழ்வு மனம் வந்து கிளியர் ஆகணும், ஃபியர் வந்து கிளியர் ஆகணும். இந்த மாதிரி எண்ணத்தால் வந்து இந்த மாதிரி எண்ணங்களால் வந்து நமக்கு வந்து நாம் ஏன் வாழ்கிறோம் என்ற அர்த்தம் புரியும் என்று சொன்னீர்கள். 2 உதாரணங்களை நீங்க சொன்னீர்கள். அடுத்தது ஒருத்தர் வந்து வண்டியில போகும்போது 2 வீலர்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி முதுகெலும்பெல்லாம் உடைந்து அவர் ஆனால் தன்னுடைய நம்பிக்கையினால வந்து நான் ஆரோக்கியமாக உள்ளேன் என்ற தாட்டினால் வந்து உடம்பில் சக்தி உள்ளது என்று அவர் மீண்டும் வந்து சரியானார் என்று சொன்னீர்கள். அடுத்ததாக இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது ட்ரெக்கிங் செல்கிறார்கள், 15 நாட்கள் பாறைகளில் அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பிரெத்தை கண்ட்ரோல் பண்ணி சைலண்டாக இருந்து அமைதியாக இருந்து பாறைகளில் இருக்கும் தண்ணீரை குடித்து அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னீர்கள். ஸோ அதனால் நம்பிக்கை, பழக்க வழக்கம் இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம உள்ள செல்ஸ் வந்து ஆரோக்கியமாக ஒர்க் பண்ணும் என்று சொன்னீர்கள். அதனால் நாம் எப்பொழுதும் உற்சாகமாக இருக்க வேண்டும். நமக்கு அந்த உற்சாகமா இருந்தால் நம்மளுள் இருக்கும் வைரஸுகள் நமக்கு உதவி புரியும். அது நம்மளுடைய வைரஸ் வந்து நம்ம சங்கல்பம் முன்னாடி அது வேலை செய்யாது என்று சொன்னீர்கள். அதனால் தயக்கம், டென்ஷன், டவுட் இதெல்லாமே இருக்கக்கூடாது என்று சொன்னீர்கள். மரணம் உயர்வானது என்று சொன்னீர்கள். அதனால் மரணத்தின் நிலையில் உள்ளவர்களுக்கு நாம் மெடிடேஷன் செய்தால் அவர்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் என்று சொன்னீர்கள். பாம்பு கனவு வருவதும் பயத்தானதினால் என்று எடுத்துரைத்தீர்கள். அதனால் நமக்கு வந்து நம்மளுடைய சம்மதம் இல்லாமல் நமக்கு இறப்பு வராது என்று சொன்னீர்கள். அதனால் நோயை பற்றி புரிதல் தேவை என்று சொன்னீர்கள்.
ஒருத்தர் அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டாருன்னா அடுத்த பிறவில வந்து நோய்க்கான மருந்தை அவர் கண்டுபிடிக்கிறார் என்று சொன்னீர்கள். அடுத்ததாக நீங்கள் வந்து ஜீன் எஃபெக்ட்னால ஒன்றும் கிடையாது, சுகரு பிபி அப்பா அம்மாவுக்கு இருக்கிறது நமக்கு வரணும்னு கிடையாது, நம் எண்ணம் தான் நமக்கு டிசீஸுக்கு முதலானதாக இருக்கிறது என்று சொன்னீர்கள். அதனால் மனம், எண்ணம், சங்கல்பம் இதெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். இதனால் நமக்கு ரசாயன மாற்றம் நமக்குள் ஏற்படும். அதனால் விட்டாமின்ஸ் வந்து நம்ம உள் கிரியேட் ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தி நமக்குள் கிரியேட் ஆகும் என்று எடுத்துரைத்தீர்கள். அதனால் அந்த சக்தியை நாம் நம்ப வேண்டும். அதற்கு ஃபெய்த் முக்கியமானது. அந்த ஃபெய்த்துக்கு நாம் நிறைய புக்ஸ் படிக்க வேண்டும். இந்த புத்தகங்கள் படித்தால் நம்முடைய நம்பிக்கை வளரும் என்று சொன்னீர்கள். அதனால் தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சங்கத்தில் இது மூன்றும் முக்கியமானது என்று எடுத்துரைத்தீர்கள். ஆகையால் ஆரோக்கியமாக இருக்க நாம் உடலை மதிக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். உடல் உருவாக்கப்பட்டது, கருப்பானாலும் சரி சிகப்பானாலும் சரி எப்படி இருக்கும் என்பதுதான் முக்கியம். மனவளமே அதிகப்படுத்தும். அதனால் அந்த உடலுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் உடலை மதிக்க வேண்டும். அடுத்ததாக உடலை மதித்து அடுத்ததாக உணவை கௌரவமாக எடுக்க வேண்டும். உணவை மதித்து சாப்பிட வேண்டும். உணவுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று எடுத்து வைத்தீர்கள். இதனால் நமக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அதனால் நாம் நமது பாடியையும் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவையும் மரியாதை கொடுக்க வேண்டும், மதிக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். இவ்வாறாக நாம் பாடியை சந்தோஷமாக வைத்திருந்தால் நம்முள் உள்ள செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் என்று இன்றைக்கு நமக்கு மிகச்சிறப்பாக ஆரோக்கியத்தை பற்றி எடுத்துரைத்தீர்கள். மிக்க நன்றி மேடம். நண்பர்களை இப்பொழுது ஒரு சில கேள்விகளை மேடமிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள், உங்கள் அனுபவங்களையும் பகிரலாம். இன்னும் ஒரு சில நிமிடங்கள் உள்ளது. நீங்கள் ஒவ்வொருத்தராக கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். முன்வாருங்கள். மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். இந்த சேத்து ஞானம் பகுதி 2 சேத் விஸ்டம் பார்ட் 2 இப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ஸுக்கு போறோம் மேடம். நண்பர்களே முன்வாருங்கள், கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். மாஸ்டர் திரு ரமா ராஜேந்திர சார், சார் ஐயா உங்க கருத்துக்களை சொல்றீங்களா சார்? சொல்றேன் சார். எஸ் சார், எஸ் சார், ப்ளீஸ் ப்ரொசீட் சார். சார் ஆரணில இருந்து வர்றாரு. ஓகே, வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். அதாவது நீங்க சொல்றது வந்து மிக முக்கியமான புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்பவுமே சந்தோஷமா இருன்றீங்க நீங்க. அதான் மனிதன் வந்து மனசை ஆரோக்கியமா வச்சுக்கினா அந்த சந்தோஷத்தின் மூலமாக நம்முடைய உள்ளுறுப்புகள் இருக்கிற ஒவ்வொரு செல்களும் புத்துணர்வு பெற்று அதன் மூலமாக நம்ம சுகத்தை அனுபவிக்க முடியும். இதுதான் மிகப்பெரிய கான்செப்ட். அதனால நம்ம யோகா பண்ணும்போது கூட என்ன பண்ணுவோம்னா, ஒரு சாந்தி ஆசனம்னு ஒரு ஆசனம் பண்ணுவோம். ஆசனம் பண்ணிட்டு முடிவுல என்ன பண்ணுவோம்னா, அதாவது நம்முடைய பாதம் ஆரோக்கியமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் நம்முடைய கணுக்கால் ஆரோக்கியமாக இருக்கிறது, முழங்கால் ஆரோக்கியமாக இருக்கிறது, நம்முடைய முட்டி ஆரோக்கியமாக இருக்கிறது, தொடைப்பகுதி ஆரோக்கியமாக இருக்கிறது, இடுப்பு பகுதி ஆரோக்கியமாக இருக்கிறது, வயிறு பகுதி அப்படின்னு ஒவ்வொரு உறுப்பா நம்ம சொல்லினே அதுக்கப்புறம் தான் அந்த யோகாசனத்தை முடிப்போம், சாந்தி ஆசனத்தை முடிப்போம். அதாவது தலைவரை உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரை நம்முடைய ஒவ்வொரு உள்ளுறுப்புகளையும் நினைத்து ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்ற நன்றி உணர்வோடு அதை சொல்ல சொல்ல நம்முடைய நோய்கள் விலகும், நம்ம ஆரோக்கியமாக நீண்ட நாள் இருப்போம் அப்படின்ற கான்செப்ட் மிக முக்கியமான கான்செப்ட். ஏன்னா ஒவ்வொரு யோகாசனத்திலையும் இதை சொல்லித்தராங்க. உடல் பயிற்சி யோகா சொல்லும் போது கடைசியா முடிக்கும் போது மல்லாந்து படுத்து சாந்தி ஆசனம் பண்ணி தான் அந்த யோகாவை முடிக்கணும். அப்பதான் வந்து அந்த உடலுக்கும் ஒரு முழுமையான ஓய்வு கிடைக்கும், மனசுக்கும் முழுமையான ஓய்வு கிடைக்கும், நம்பிக்கை கிடைக்கின்றது தான் மிகப்பெரிய கான்செப்ட். இந்த கான்செப்டை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் ஒரு கைடட் மெடிடேஷனா வச்சிருக்கேன். அது சாருக்கு நான் லிங்க் அனுப்புறேன். அது வந்துட்டு அதை போட்டுட்டு நீங்க பண்ணீங்கன்னா எல்லாம் நம்மளுடைய பாடி பார்ட்ஸ்க்கு எல்லாமே நாம தேங்க்ஸ் சொல்ற மாதிரி இருக்கும். இந்த உலகத்தை பாக்குறதுக்காக எனக்கு உதவுற என்னுடைய கண்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம நன்றி சொல்ற மாதிரி இருக்கும். அது நான் சாருக்கு அனுப்புறேன். அனுப்புங்க மேடம், அனுப்புங்க மேடம். எஸ் மேடம், எஸ் மேடம். நன்றி மேடம். நன்றி மாஸ்டர் திரு ரமா ராஜேந்திரன் சார். அடுத்ததாக நண்பர்களே முன்வாருங்கள். எல்லோருமே பேசணும், புதுசாக வர்றவங்களும் பேசணும், எல்லாரும் பேசணும், எல்லாரும் முன்வாருங்க. பார்வதி மேடம் ஃபர்ஸ்டே கையை உயர்த்தினாங்க. மேடம் பேசிட்டு இருக்கும் போதே நான் டிஸ்டர்ப் பண்ணல, மேடம்க்கு ஃப்ளோ தடைப்பட்டுடுன்னு. பார்வதி மேடம்
திருநெல்வேலியிலேருந்து வராங்க. ஃபர்ஸ்டே கையை ஊத்துறாங்க. மேடம் பேசிட்டே இருக்கும்போது அப்படி ஏதாவது டவுட் வந்தா குறிச்சு வச்சுங்க. எண்ட் ஆஃப் தி செஷன்ல கொஸ்டின் ஆன்சர்ல கேளுங்க. ஒரு நோட் புக்ல குறிச்சு வச்சுங்க டவுட்டை. ஆனா மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ் பார்வதி மேடம் திருநெல்வேலியிலேருந்து வராங்க. அவங்க கையை உயர்த்தினாங்க. மேடம் லெக்சர் கொடுத்துட்டு இருக்கும்போதே கையை உயர்த்தினாங்க. பார்வதி மேடம் திருநெல்வேலியிலேருந்து. மேடம் நீங்க கேட்கலாம் மேடம், உங்க சந்தேகங்களை கேளுங்க மேடம். முதல்ல நீங்க கையை உயர்த்தினுங்க. பேசுங்க மேடம். ஓகே, நன்றிங்க சார். அம்மா வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம்மா சார். வணக்கம். இல்ல நேற்றும் உங்களுடைய இது ஆரோக்கியத்துக்கு சொன்னீங்க, ஆன்மீகம். இன்னைக்கு ஆரோக்கியம் உங்களுடைய உரை நல்லா இருந்தது. அந்த சொல்றீங்க இல்லையா, எல்லா உறுப்புக்கும் சொல்லணும்னா அதை நம்ம சாருக்கு அனுப்புங்க, நாங்க கேட்டுக்கிறோங்கம்மா. கண்டிப்பா அத போட்டுட்டு நீங்க தியானம் பண்ணுங்க. எப்ப தியானம் பண்ணும் போதோ அதை ஒரு முறை நீங்க போட்டுட்டு தியானம் பண்ணீங்கன்னா நம்மளே நன்றி சொல்ற மாதிரி இருக்கும் நம்ம உடலுக்கு வந்துட்டு. அதான் தியானம் நம்ம காலையிலயும் பண்ணலாம், இரவும் பண்ணலாம் இல்லையா? அப்படிதானே சொல்லியிருக்கீங்க மேம். எப்பனாலும் தொடர்ந்து முடியலைன்னா ஒரு 20 நிமிஷமா பண்ணலாமாம்மா? பண்ணுங்க மேடம். ஸ்டார்டிங்ல இருக்கும்போது அது பண்ணுங்க. ஆனா இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நம்மளுடைய ஏஜ் எவ்வளவு நமக்கு கம்பல்சரியா வேணும். சோ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதத்தான் பழனிப்பன் சார் சொல்லியிருக்காரு, ஏஜ் எவ்வளவோ அத்தனை நிமிஷம் உட்காருங்கன்னு. சரி, கொஞ்சம் கொஞ்சமா அதை கொண்டு வரோம்மா. தொடர்ந்து உட்கார முடியல தியானத்துல இருக்கிறோம். ஒரு 20 நிமிஷம் கம்மில ஏதாவது வேற முடிஞ்சாயிடுது. இல்ல அது நம்மளுக்கு மைண்ட் செட் வச்சுட்டு இருப்போம், போதும் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் நம்மளால உட்கார முடிய அளவுக்கு மைண்டும் பாடியும் இருக்கும். சோ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. 5 minutes இன்க்ரீஸ் பண்ணுங்க. வச்சுக்கோங்க கம்பல்சரியா. நைட் தூங்கையில கூட நம்ம வச்சுக்கலாம் இல்லையா? நைட்டு தூங்க போற டைத்துல சாயங்காலம் செய்யலாம், தியானம் செய்யலாம். அலாரம் அடிக்கிற வரைக்கும் நீங்க தியானம் பண்றீங்களோ இல்லையோ கண்ணை திறக்கக்கூடாது, கையை பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உக்காருங்க. நீங்க தியானம் பண்ண, அதாவது மூச்சை கவனிக்க முடியல, தாட்ஸே வந்துட்டு இருந்தா கூட நீங்க எழக்கூடாது. அந்த பழக்கத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா மெதுவா உங்க டைம் இன்க்ரீஸ் ஆயிடும். அதான் மூச்சு வர்றது தெரியணும் இல்லையா? நம்மளுடைய சுவாசம் அது கவனிக்கணும். அது வந்துட்டுதான் இருக்கும், போயிட்டு தான் இருக்கும். அதை நம்ம கவனிக்கணும், அவ்வளவுதான். எவ்வளவு நேரத்துக்கு வருதுன்னு கவனிக்கணும்னா இல்ல தியானத்துல கவனிக்கணுமா? தியானத்துல கவனிக்கணும். தியானம் செய்யறப்ப உங்களுடைய மூச்சு காத்து இப்ப நீங்க வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சூடா இருக்கிறது தெரியுது இல்லையா நமக்கு? ஆமா. அந்த காத்து உள்ளார போயிட்டு வெளியே வர்றத அந்த ஃபீல் பண்ணுங்க. அதை கவனிச்சு பாருங்க. அது எவ்வளவு தூரம் போகலாம், நமக்குள்ளார எவ்வளவு தூரம் வேணாலும் அதை டிராவல் பண்ணும். ஆனா நாம வந்துட்டு அதை ஜஸ்ட் வாட்ச் பண்ணணும். அதை பத்தி ரியலைஸ் பண்ணக்கூடாது. மூச்சு இவ்வளவு போச்சா அவ்வளவு போச்சா அப்படின்ட்டுலாம் நம்ம மைண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. நாம கவனிக்கணும். நன்றி மாஸ்டர் திருமதி எஸ் பார்வதி மேடம். மேடம் எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் மேடம், ஜெனரல் கொஸ்டின் மேடம். மேடம் ஆக்சுவலி மேடம் நான் இன்னொரு ஜூம் செஷன்ல சொல்லும்போது கூட ஒரு மாசம் 2 மாசம் முன்னாடி சொல்லும்போது சொன்னேன், இந்த மாதிரி நாங்கள் கல்லூரியில் இப்பெல்லாம் இருப்போம், ஸ்கூல்ல வந்து மொரல் சயின்ஸ் நடத்துவாங்க, அதுல இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்குவோம், மொராலிட்டிலாம் தெரிஞ்சுக்குவோம், அதுல தான் ஆன்மீகம்லாம் என்னன்னு தெரிஞ்சுது. நான் படிச்சது கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு மேடம் சொன்னாங்க, ஆமா இதை வந்து கரிக்குலத்துலையும் கொண்டு வரணும், காலேஜ் கரிக்குலத்துலையும். இப்போ அதனால எனக்கு ஒரு டவுட்னா, சைக்காட்ரி பஸ்டி பல்கலைக்கழகத்துல படிப்பு இருக்கு, காமர்ஸ் இருக்கு, இன்ஜினியரிங் இருக்கு, மெடிசின் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி ஏதாவது இருக்குதா பல்கலைக்கழகங்கள்ல? டிகிரி இருக்கா? இல்ல சார், கொண்டு வரணும். முன்ன வந்துட்டு மாரல் சயின்ஸ்னு ஒண்ணு இருந்தது. இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லவே இல்லை. அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருந்தா நம்மளுடைய சமுதாயத்துல நம்ம எப்படி இருக்கணும், வெறும் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்ஸ் படிக்கிறதால மட்டும் கிடையாது, சமுதாயத்துல வாழணும்ன்றத நமக்கு அந்த மாரல் சயின்ஸ் கொடுத்தது. ஆனா இல்ல, அது வந்து என்னுடைய நாலேஜுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டில இல்ல. ஆனா பட் எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு இதை ஒரு டாபிக்கா சொல்லி கொடுப்பாங்க என்னுடைய இதுல. மேடம் உங்க நெட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு மேடம். மேடம் மேடம் உங்க நெட்டு கொஞ்சம் டவுன் ஆகுது மேடம். மேடம் நெட் இப்போ ஆல்ரைட். அதனால எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு மேடம் ஆனா எம்பிபிஎஸ் கரிக்குலத்துல இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி சொல்லி கொடுப்பாங்க, மெடிடேஷனை பத்தி, ஹெல்த் ரிலேட்டட்னால, ஹெல்த் கான்செப்ட்னால அவங்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு இருக்கு. மற்ற ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒரு டிகிரியோ டிப்ளமோவோ கிடையாது.
வரணும், எஜுகேஷன்ல வரணும் அது வந்துட்டு. ஏன்னா இவ்வளவு புக்ஸ் இருக்குது, இவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிருக்குது. இது வந்து மனித வாழ்க்கைக்கே இது முக்கியத்துவம் வேணுது. இதான் மேல ஒரு டவுட் இருந்தது மேடம். தேங்க்யூ மேடம். நண்பர்களே, அடுத்ததாக முன்வாருங்கள், உங்களுடைய சந்தேகங்களை பேசுங்கள், கருத்துக்களை கூறுங்கள், உங்களுடைய அனுபவங்களையும் பகிருங்கள், முன்வாருங்கள். ஒவ்வொருத்தரும் முன்வரணும். ரிப்பீட்டடா ஒருத்தரே பேசுறதோட எல்லாருமே பேசணும். அது வந்து இன்ட்ராக்ஷன் நல்லா இருக்கும். ஐயா சொல்லியிருக்காங்க. பேசுங்க. மாஸ்டர் திரு கதிரேசன் சார் கையை உயர்த்துள்ளார். நான் அவருக்கு அட்மிட் கொடுக்கிறேன். மாஸ்டர் திரு கதிரேசன் சார் சேலத்துல இருந்து வராங்க. சார் ப்ளீஸ் ப்ரொசீட் சார். வணக்கம் சார். காலை வணக்கம். காலை வணக்கம் ஐயா. வணக்கம். காலை வணக்கம் மேடம். ரொம்ப சந்தோஷமான காலை வணக்கம் மேடம். இன்னைக்கு 2வது நாள் அதாவது முக்கியமான சப்ஜெக்ட் ஆரோக்கியம். அதாவது அது தேடிதான் நாங்க இன்னைக்கு எல்லாம் ஓடிட்டு இருக்கிறோம் மேடம். நீங்க முக்கியமான சப்ஜெக்ட் சொல்லிருக்கீங்க. நம்ம அதாவது இன்னைக்கு நான் அது தியான வகுப்புக்கு வந்ததே இந்த ஆரோக்கியம் நாங்களாம் தொலைச்சிட்டு இருந்தாலும் தான் வந்து உட்காந்து இருக்கிறேன் மேடம். ஸோ அதனால இந்த சொன்ன முக்கியமான சப்ஜெக்ட் எங்களுக்கு நம்ம உதவியாக இருக்கு மேடம். அதாவது நீங்க சொன்னது ஆரோக்கியம் என்னன்னா, நம்ம ஆன்மா வந்து நம்மளுக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50, 60 ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், நமக்கு இனிமே நம்ம உடம்பு வந்துட்டு நிறைய வேலை செய்யாது, கண்ணு வந்துட்டு குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வச்சுக்கிற அந்த மைண்ட் செட் நமக்குள்ள அந்த ரியாக்ஷனை கொண்டு வந்துருது. சோ சார் எப்பயுமே சொல்லுவார், ஏஜ கணக்கே போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏஜ் வந்துட்டு இல்ல 70 வயசு இருக்காங்க இன்னைக்கும் வந்துட்டு. சோ நம்ம மைண்ட் செட் தான். அதாவது ஒர்க் ரிட்டையர் ஆயிடுச்சு அப்படின்னா இனிமே நமக்கு என்ன இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அதுதான் முடிஞ்சிருச்சு, அதுதான் நம்மளுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டே வச்சிடுறாங்க மைண்ட்ல வந்துட்டு. அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு வந்துட்டு அந்த காலத்தையே சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, குடும்ப தர்மம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆசிரம தர்மம்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த ஆசிரம தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுக்கப்புறம் 50 வயசு 60 வயசு வரைக்கும் நானு குடும்பத்துக்காக உழைச்சேன். இதுக்கப்புறம் எதுக்காக, என்ன நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக. நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, உண்மையான ஆன்மீகம் தன்னைத்தான் தெரிந்து கொள்ளுது. அப்படிப்பட்டதுக்காக நம்மளுடைய நேரத்தை செலவிடணும். சோ அந்த ஒர்க்கை எடுத்துக்கணும். அந்த ஒர்க், ஏதாவது ஒரு ஒர்க்கை நம்ம எடுத்துக்கணும். அதுல வந்துட்டு நம்மளுடைய டைம் போயிட்டு நான் நியூஸ் பேப்பர் படிச்சேன், டீ கடையில உட்காந்துட்டு பேசுறேன், பார்க்ல உட்காந்துட்டு பேசுறேன், இது கிடையாது வாழ்க்கை. பேசலாம், நண்பர்கள் நமக்கு தேவைதான், இல்லைன்றது கிடையாது. ஆனா எதுவுமே இல்லாம, ஒரு குறிக்கோளே இல்லாம இருக்கக்கூடாது. ஏதோ ஒண்ணு நம்மளால முடிஞ்ச சர்வீஸ எங்கேயாவது நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அது நம்ம அதாவது ஆசிரம தர்மத்தை ஃபாலோ பண்றதா அர்த்தம். எங்கேயாவது போகணும், நம்ம பிரமிட் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போகணும். அங்க ஏதாவது சர்வீஸ் இருந்தா நம்ம சர்வீஸ் செய்யலாம். சோ நாம அந்த இடத்துல ஒரு 4 நாள் இருந்து, நமக்கு பௌர்ணமி மெடிடேஷன், அமாவாசை மெடிடேஷன் எல்லாம் இருக்கு அகத்தியர் பிரமிட்ல. சோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குடும்பத்துக்காக இவ்வளவு நாள் நம்ம யூஸ் பண்ணத இனிமே வந்துட்டு இந்த ஆசிரம தர்மத்துக்காக யூஸ் பண்ணிக்கணும். அது நம்மளுடைய அடுத்த பிறவிக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸா இருக்கும். இந்த பிறவியில இது வரைக்கும் நாம எதை விட்டோமோ அது எல்லாத்தையும் சரி செய்துக்க முடியும். ரொம்ப அருமையான கருத்துக்களை சொன்னீங்க மேடம். சரி மேடம், இன்னைக்கு நீங்க சொன்னதுல நம்ம உடலை பத்தி சொன்னீங்க மேடம். அதாவது உடல் முக்கியத்தை பத்தி சொன்னீங்க. நம்ம ஆன்மா வந்து ஒரு டிசைன் பண்ணி வருது. அந்த ஆன்மா டிசைன் பண்ணி அதோட கோரிக்கையை நிறைவேற்றுதுன்னா அந்த உடல் நம்ம எவ்வளவு முக்கியம். நம்ம உடல் நம்மளுக்கு முக்கியம் இல்லைன்னா அந்த ஆன்மாவோட அந்த பயணமே வீணா போயிடுது இல்லை மேடம். ஸோ அதனால இந்த உடல் பத்தி நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான தெரியுது மேடம். ரெண்டாவது 2-3 பாயிண்ட்ஸ் நீங்க சொன்னதுல இருந்து புதுமை, அதாவது இது வரைக்கும் கேள்விப்படாத மேடம். அது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். அதுல என்னன்னா, நம்ம நோய் வர்றது நம்மள எண்ணத்தினாலதான் நோய் வருது. ஸோ அதனால நம்ம அந்த நோய் குணமாவது நம்ம எண்ணத்தினால தெரிஞ்சுக்கிறோம் மேடம். நம்ம எண்ணத்தை தான் முக்கியமான சமாச்சாரம். ஏற்படுறதுனாலதான் அது குணமாகுது கூட நம்ம வந்து யோசனை பண்ண மாட்டோம். நோய் வந்துடுச்சு, ஆனா அதுக்கு எது நாம தேடுறோம்னா வெளி உலகத்துக்கு போய் தேடுறோம், டாக்டர் போறோம், அது போடுறோம். ஆனா நமக்குள்ளேயே இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சு நாமளே செய்யலாம்னு சொல்லி புரிய வருது மேடம். வந்து அது ஒரு பாயிண்ட் மேடம். அடுத்தது வந்து இன்னொன்று சொன்னீங்க மேடம், இந்த ஆன்மா வந்து நம்ம வாழ்க்கை டிசைன் பண்ணிட்டு வருது. ஆனா இங்க வந்துட்டு அதோட குறுகிய மறந்துவிட்டு அது வேற டிசைன்ல இருந்தா உலக மாயையில சிக்கிக்கு வந்து அதுல போயிட்டு இருக்கிறப்ப நம்ம வந்து எதுக்காக நோய் வருதுன்னா, ஸோ அதோட பாவை மாறி 180 டிகிரி மாறி போய் எது திசையில போயிட்டு இருக்கிறது தான் நம்மளுக்கு. ஸோ அதை தெரிவிக்கிறதுக்கு தான் வந்து இந்த நோய் வருது அப்படின்னு சொன்னீங்க மேடம். இது ஒரு புதுமையான சப்ஜெக்ட். இது வரைக்கும் நாம கேள்விப்படாத சப்ஜெக்ட் மேடம். அது ஒண்ணு. அடுத்து வந்து இன்னொன்னு என்ன மேடம், நீங்க வந்து என்னால முடியும் என்ற எண்ணம் இருந்தாலும் நோய்க்கெல்லாம் தீர்ந்து சொன்னீங்க மேடம். இதுல வந்து சங்கல்பத்தோட இருக்குன்னு சொன்னீங்க மேடம். ஸோ அதுதான் மேடம் என்ன,
இந்த ஆரம்பத்துல இருந்து சீனியர் மாஸ்டர் சில பேர் வந்திருக்காங்க. உங்களை ஸ்பீச் பண்றப்ப அவங்களாம் பெரிய கேன்சர்ல இருந்தோ இல்ல டிவில இருந்தோ நாங்களாம் தியானம் பண்ணி தான் இந்த நோயில இருந்து வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க மேடம். அதுலயும் இருக்காங்க நம்ம மாஸ்டர் சீனியர் மாஸ்டர் நம்ம இதுல இருக்காம வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து தெரியுது என்னன்னா நம்மளுக்கு சங்கல்பம் நம்ம நோய் வந்து அது தீரும் அப்படிங்கிற சக்தி நம்ம உணர்ந்தோம்னா தேவையான மருந்தே தேவையில்ல, நம்ம வந்து வெளியே வரலாம்னு சொல்லி புரியுது மேடம். அதை இன்னொன்று சொல்லி மரணத்தை பத்தி சொன்னீங்க மேடம். ஸோ மரணம் தான் இன்னைக்கு எல்லாருமே அதுக்குதான் பயந்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன கருத்தை வந்து மரணம்னா நாம நினைச்சாதான் வரும், நம்ம நினைக்காம அது நமக்கு வராது அப்படின்னு சொல்றது புதுமையான சப்ஜெக்ட் மேடம். ஸோ இந்த எண்ணம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மரணம் பத்தி பயமே நம்மளுக்கு இல்லாம போயிடணும். ஆமா. ஸோ இது வந்து அந்த மரணம் பயம் இல்லைன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா, அதாவது நோய் வந்தாலும் சரி நோய் வரலையும் சரி நம்ம ஆரோக்கியமா இருக்கிறவங்களோட நம்ம அந்த பெரிய பயம் இல்லைன்னா நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷத்துல இருக்கும். ஸோ நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம். முக்கியமான ஒரு பிளாக் மார்க் தானே. நம்ம அதை வயசாச்சுனாலும் நம்ம அதுக்கு தானே நம்ம அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டு நம்ம இது மாதிரி ஆகி போச்சு, நம்ம என்ன பண்ண போறோம் ஏது போனோம். இன்னொன்னு சொன்னீங்க மேடம், அதாவது சொத்து சம்பாதிச்சு வச்சுட்டு அதை வந்து யாருக்கும் கொடுக்காம கருமாயிட்டு இருக்கிறவங்க. ஸோ அந்த பயம்லாம் வந்துருது இல்லை மேடம். ஸோ அதனாலதான் நீங்க மரணத்தை பத்தி சொன்னது வந்து ரொம்ப முக்கியமான சமாச்சாரம், தெரிஞ்சுக்க வேண்டிய சமாச்சாரம், நம்ம பயத்துல இருந்து வெளியே வர வேண்டிய சமாச்சாரம் மேடம். அதாவது கடைசியா நீங்க சொன்னது ஆரோக்கியத்துக்குமான மார்க்கம் என்னன்னா நம்ம உடல் இருக்கிற அகசக்தியை உணர்றோம். அது என்னை சரி செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா, எண்ணம் இருந்தா போதும், நம்ம வந்து இந்த எல்லா நோயிலிருந்து விடுபட்டு நம்ம ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாவும் இருக்கலாம்னு சொல்லி தெரிய வருது மேடம். ஸோ அந்த முக்கியமான கருத்து சொன்னதுக்கு அடியே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதாவது என்னுடைய அப்பாவே இருக்காரு சார், அவரு ஏஜ்டு பர்சன் தான். அவருக்கு அவ்வளோ பயம் மரணம்னா. அது இப்ப இல்ல, சின்ன பிறந்தே அவருக்கு பயம் இருக்கு. நானே எவ்வளவோ சொல்லி பார்ப்பேன், ஆனா அவங்க வந்துட்டு அந்த பயத்துல இருந்து வெளியே வர மாட்டாங்க. உங்களுக்கு யூடியூப்ல வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, எல்லாமே இருக்கும். அந்த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி வீடியோ பாத்தீங்க அப்படின்னா அந்த எண்டிங்ல வந்துட்டு மரணம்னா என்ன அப்படிங்கறது கூட அவங்க காட்டியிருப்பாங்க. அதை பார்க்க சொல்லி எத்தனையோ முறை சொல்லியிருப்பேன். எப்படி அந்த ஆன்மா ரிலீஸ் ஆகுது, ஏன் அந்த ஆன்மா அங்கேயே, அந்த ஞானம் இல்லைன்னா எப்படி அந்த பாடியே சுத்தி வருது, ஞானம் இருந்ததுன்னா எப்படி மேல போகுது அப்படிங்கறதெல்லாம் அதுல காட்டியிருப்பாங்க வந்துட்டு. சோ அதை பார்க்க சொல்லி எவ்வளவோ முறை எங்க அப்பாவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆனா அவர் பார்க்கவே மாட்டார். அவ்வளோ பயம் அவருக்குள்ள வந்துட்டு. அந்த பயம் அவருடைய பாடியை எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்றதுன்றத நான் பார்த்துட்டே இருக்கிறேன். ஆனாலும் அவரால் வந்துட்டு அதுல இருந்து வெளியே வரவே முடியல. மெடிடேஷன் பண்ணனா எப்படி பண்ணணும்னு கேட்பார் திரும்ப திரும்ப வந்துட்டு. டெய்லி பண்ணுவாரு, திரும்ப திரும்ப எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்பார். சோ நம்ம பயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு முறை போய் பாத்துருங்க. அந்த மரணம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் உட்காந்துட்டு வீடியோஸா பாத்துருங்க வந்துட்டு. அப்போ வந்துட்டு மரணம் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். ஐயோ சாவே இல்லடா போடா அப்படின்னு சொல்லிட்டு நாமளே வெளியே வந்துரும். மரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நோ டெத் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் வீடியோ இருக்கோ, மறுபிறவிகள் அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிறவில டெத்தை பத்தி எந்த யோசனையும் இருக்காது. அடுத்த பிறவிலாம் இப்படி எல்லாம் நடந்திருக்கு உலகத்துல அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நமக்கு அந்த பயம் எல்லாம் ஈஸியா போயிடும் சார். நிறைய வந்துட்டு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துட்டு இங்கிலீஷ் புக் நிறைய இருக்கு, தமிழ்ல எவ்வளவு இருக்குன்னு தெரியல. ஆனா கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா வரும். அதே போல விஷயங்கள் எல்லாம் நீங்க படிச்சிட்டீங்கன்னா மரணத்தை பத்தி பயமே போயிடும் உங்களுக்கு வந்துட்டு. சரி மேடம், ஒண்ணு மேடம், இந்த நீங்க வீடியோ பத்தி சொன்னீங்கல்ல மேடம், நம்ம ஒரு மரணத்தை பத்தி ஒரு சப்ஜெக்ட் போனோம்னா அதோட ரிலேட்டட் நிறைய வருது இல்லை மேடம். அதான் ஒருத்தர் இன்னைக்கு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, இன்னொருத்தர் சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் அந்த கருத்து சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம எல்லா கருத்தும் நம்ம ஏத்துக்க முடியுமா இருக்குமா மேடம்? எப்படி மேடம் அது கொடுக்குறீங்க? ஏன்னா நீங்க எதுவுமே ஏத்துக்க தேவையில்லை. இப்ப நான் சொல்றேன், மரணத்தை பத்தி பாக்காதீங்க, நோ டெத் அப்படிங்கறத பாருங்க வந்துட்டு. ஓகேங்களா? நோ டெத் அப்படிங்கிற, மரணமே இல்லை அப்படிங்கிற வீடியோஸ பாருங்க. மரணத்தை பத்தி பார்த்தா அப்புறம் எல்லாம் டெத்தா பார்த்துட்டு அது ஒரு பயத்தை கொடுத்துரும். நோ டெத் அப்படிங்கிற வீடியோஸ பாருங்க வந்துட்டு. மரணமே இல்லை அப்படிங்கிறது அந்த இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும் வந்துட்டு. சோ அது நிறைய கருத்துக்கள் நம்ம கேட்கும்போது எல்லாத்தையுமே நம்ம மைண்ட்ல எடுத்துக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் அதுல இருந்து வெளியே வந்துட்டா அதுக்கப்புறம் நாமளே ஒரு ரியலைஸ் ஆகும். எது தேவையோ எது தேவையில்லோ அதுக்கப்புறம் நாம விட்டுலாம் வந்துட்டு. ஜஸ்ட் நான் அந்த பயத்தை போக்குறதுக்காக அந்த வீடியோஸ் நாம பாக்குறது, அவ்வளவுதான். ஓகே ஓகே சரி மேடம். இன்னொன்று மேடம், ஒரு ஜெனரல் கொஸ்டின் கேட்கணும் மேடம். இன்னைக்கு டைம் இல்லை, கேட்கல. டைம் வந்தா இன்னைக்கும் நாளைக்கும், நேற்றே கேட்டிருக்கணும், நான் மறந்து விட்டுட்டேன். சரி டைம் வந்தா இன்னைக்கோ சரி நாளைக்கோ கேட்கணும் மேடம். சரி நீங்க அலோவ் பண்ணாலும் சரி, பழனிசாமி அலோவ் பண்ணாலும் சரி, நான் கேட்கறேன் மேடம். கடைசியா கேட்கறேன். டைம் வந்தா இன்னைக்கு கேட்கறேன், நாளைக்கு கேட்கறேன் மேடம்.
கண்டிப்பா சார், கண்டிப்பா. டைம் தெரியல எனக்கு. இங்க இதுல எனக்கு தெரியாது வந்துட்டு. ஓகே. சார் நாளைக்கு கேளுங்க சார் நீங்க. ஓகே ஓகே மேம். ஓகேங்க சார். சார் முடிச்சிட்டிங்களா சார்? முடிஞ்சிருச்சு ஐயா. நன்றி முடிஞ்சது ஐயா. மாஸ்டர். நன்றி மாஸ்டர் திரு கதிரேசன் அவர்களே. அடுத்ததாக மாஸ்டர் திருமதி என் புவனேஸ்வரி மேடம் புதுச்சேரியில இருந்து வராங்க. அவங்க கையை உயர்த்தியுள்ளாங்க. அவங்களுக்கு நான் அட்மிட் கொடுக்குறேன். மேடம், மாஸ்டர் திருமதி என் புவனேஸ்வரி மேடம், நீங்க கருத்துக்களை சொல்லுங்க மேடம். ஹலோ ஹலோ குட் மார்னிங் பாலா சார். வணக்கம் மேடம். அதுக்கடுத்து அருணா மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சொல்லுங்க மேடம். நீங்க கொடுத்த ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. நேற்றும் நல்லா இருந்தது, இன்னைக்கு அருமையா இருந்தது மேடம். ஆனா அதுல என்ன எனக்கு டவுட்னா, அந்த உடம்ப பத்தி இந்த மனசை பத்தி சொன்னீங்க, ஆரோக்கியத்தை. ஆனா நம்ம ஆரோக்கியம் இந்த தியானத்துல நம்ம வந்து இங்க வலிக்குது அங்க வலி நிறைய உட்கார்றது பிரச்சனையா இருக்குது. இருந்தாலும் நம்ம சரி நம்ம தியானம் பண்ண எல்லாம் சரியா போயிடும்ன்ற நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு மேடம். எனக்கு முடிஞ்சிடும், எனக்கு நல்லா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காருவேன். இருந்தாலும் நான் உட்காரும் போது ஒரு சங்கல்பம் சொன்னீங்களா, அது என்னங்க மேடம் சொல்லுங்க. நம்ம எப்ப இதை செய்து இதை மனசுல நினைச்சு செஞ்சோம்னா நல்லா போயிடும் சொன்னீங்க. அது என்ன மேடம்? நீங்க தியானம் பண்ணும்போது ஜஸ்ட் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், என்னுடைய வேலைகள் எல்லாம் என்னால சுறுசுறுப்பா செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு சங்கல்பம் வச்சுட்டு நீங்க தியானம் செய்யுங்க. நார்மலா அதுக்கப்புறம் உங்களுடைய மூச்சை கவனிங்க. அந்த ஒரு சின்ன தாட் மட்டும் உங்ககிட்ட இருந்து ரிலீஸ் ஆனா போதும். நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், அதுக்கடுத்து நான் என்னால எல்லா வேலையும் செய்ய முடியும். என்னுடைய நல்லா செஞ்சுட்டு இருக்கிறேன், எல்லாமே எனக்கு சக்சஸா இருக்கு. சரி, அது எனக்கு அதை மறுபடியும் கேட்கணும்னு நினைச்சேன். அது ஏதோ ஒரு புகை மாதிரி நினைச்சுக்கோங்க, ஒரு ஒளி வரு மாதிரி நினைச்சுக்கோங்கன்னு சொன்னீங்களா, அது என்னன்னு தெரியல. இமேஜினேஷன். அது அந்த இடத்துல, அதாவது ஒரு கட்டி இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு நீங்க தியானம் செய்யும் போது அதை நம்ம இமேஜின் பண்ணிக்கிறது. அதாவது ஒரு மாதிரி ஒண்ணு அந்த இடத்த போயிட்டு கரைக்குது, இல்ல ஒரு ஒளி அதுக்குள்ளார போயிட்டு அந்த கட்டிய கரைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணும்போது அது கூட உங்களுக்கு வேலை செய்யும். ஆனா இந்த இமேஜின் கொஞ்சம் தியானம் நமக்கு வேணும் மேடம். சரி சரி. நல்ல தியானம் இருந்தது அப்படின்னா இமேஜின் பண்ணும்போது அது நல்லா சக்சஸ் ஆகும். சரி மேடம், அதான் அது எனக்கு கொஞ்சம் புரியாம இருந்தது. நம்மளுடைய எமோஷனும் அதுக்கு கனெக்ட் ஆகணும். ஓகேங்களா? நான் கற்பனை பண்றேன்னு சொல்லிட்டு எமோஷன்ல வந்துட்டு பயமும் இதுவும் இருந்ததுன்னா அது கனெக்ட் ஆகாது. சோ நம்மளுடைய எமோஷனும் கனெக்ட் ஆகி நம்ம அதை இமேஜின் பண்ணும்போது நிச்சயமா நடக்கும். அது எப்பப்ப தியானம் செய்யணுமோ அது மாதிரி அப்பப்ப நினைச்சுக்கலாம். அது அந்த மாதிரி நமக்கு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க பண்ண சரி மெடிடேஷன். சரி 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 மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். பாலா சார். நன்றி மாஸ்டர் திருமதி என் புவனேஸ்வரி மேடம் அவர்களே. அடுத்ததாக நண்பர்களே, இன்னும் ஒரு சில நண்பர்கள் கையை உயர்த்தலாம். அன்மியூட் கொடுக்கிறேன். நேரத்தை நெருமை கருதி முன்வாருங்கள். அப்படி யாரும் கையை உயர்த்தவில்லை, நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். முன்வாருங்கள் மேடம். யாரும் கையை உயர்த்தல மேடம், நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்றேன் மேடம். நண்பர்களே, இந்த ரெக்கார்டட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய கர்மா. நண்பர்களை நீங்கள் பார்ப்பதும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார்கள் அனைவர்களையும் இந்த ரெக்கார்டிங் நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி, சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்ய சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி ப்ராபகேட் பண்ணுங்கள். இன்னும் இந்த குரூப் லிங்கை அனைவரோடும் ஷேர் செய்யுங்கள். இன்னும் நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அடுத்ததாக நாளைக்கு நாள் 15 தேதி 17/9/2025 புதன்கிழமை நிகழ்ச்சிகள் 5 மணிக்கு தொடரும். எப்பொழுதும் போல் ஒரு மணி நேரம் தியான பயிற்சி. அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், 20 நிமிடங்கள் அமைதியா தியானம். அடுத்ததாக 2வது நிகழ்ச்சி நாளைக்கு இந்த ஆன்மீக ஞானம் பகிர்தலில் சேர்த்து ஞானம் பகுதி 3 சேர்த்து விஸ்டம் பார்ட் 3 சீனியர் மாஸ்டர் திருமதி அருணா தேவேந்திரன் மேடம் அவர்கள் தொடர்வார்கள். அனைவரும் அதில் பங்கு பெற்று அந்த ஞானத்தை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் சீனியர் மாஸ்டர் திருமதி அருணா தேவேந்திரன் மேடம் கிருஷ்ணகிரியிலிருந்து உரையாற்றினார்கள். நேற்றைக்கு ஆன்மீகம் பத்தி சொன்னாங்க, இன்னைக்கு ஆரோக்கியம் பத்தி மிகச்சிறந்த முறையில் எடுத்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மிக நன்றாக இருந்தது, மிக பயனுள்ளது.
அடுத்ததாக என்னுடைய நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்திரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதர் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு, ஒன்ஸ் அகெயின் மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் மேடம். நல்லா இன்னைக்கும் நிகழ்ச்சி சூப்பரா இருந்தது மேடம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். நான் நிகழ்ச்சியை க்ளோஸ் செய்யறேன் மேடம். தேங்க்யூ மேடம். நன்றி மேடம்.